Alleluia, Alleluia, Alleluia. ஸ்தோத்திரம். ஜெபமுனு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லையில்லாத உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல பிதாவே, ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுனாலேயே நாங்கள் சமாதானத்தோடு ஒவ்வொரு நாளையும் கடக்க முடிகிறது பரமபிதாவே. கடந்து போனதான நாட்கள், நேரங்கள், நிமிஷங்கள், நேரிட்டதான காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிகிற தேவனாயிருக்கிறீர் பரமபிதாவே. ஆனாலும் உம்முடைய கரமும் கிருபையும் வழி நடத்துதலும் பலனும் தாங்குதலும் எங்களோடு இருந்தமையினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளையும் உமக்குள் கழித்து உமோடு கூட வாழ முடிகிறது பரமபிதாவே. சுயத்தாலோ சுய பலத்தாலோ எதுவுமே முடியாது என்பதை அறிகிறோம் பரமபிதாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் சூன்யத்திலும் சூன்யமாக உமக்கு முன்பாக எண்ணப்படக்கூடியவர்கள் பரமபிதாவே. பரமபிதாவே, இப்பொழுதும் உங்களுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுத்தார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பரமபிதாவை வாய்க்க பண்ண முடியாய் கெஞ்சுகிறோம். நோய்களை குணமாக்கி, வியாதிகளை குணமாக்கி, பிசாசுகளை துரத்தி, மனம் திரும்புதலை கட்டளையிட்டு, இரட்சிப்பை கட்டளையிட்டு, பின்மாற்றத்திலிருந்து விடுதலையை கட்டளையிட்டு, பரிசுத்தமாகுதலை கட்டளையிட்டு நீர் ஒவ்வொருவரையும் விடுவித்து ஆசீர்வதித்து பாதுகாக்க முடிக்கின்றோம் பரமபிதாவே. இம்மட்டும் கூட இருந்த தேவன் தாமே ஆராதனை மீதி பாகங்களையும் பொறுப்பேற்று நடத்தி ஆசீர்வதித்தர முடிக்கின்றோம். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிருபையாய் மன இறங்கி மன்னித்தர். யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம், பிதாவே துதிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். English song number 357. Wonderful words of love, let me more of the beauty see. Wonderful words of love.
238வது பாட்டு. கடல்
அல்லேலியா ஸ்தோத்திரம், அல்லேலியா ஸ்தோத்திரம். ஜெபமனு. பிதாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். மறுபடியும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. நல்ல பிதாவே, உடைய பாதத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு தேவையானவைகளை சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உடைய திருவுள சித்தமாக இருக்கிறது என்பதை அறிகிறோம் பரமபிதாவே. மனுஷனை உருவாக்கும் போது அந்த மனுஷன் தன்னோடு பேசி இடைவிட வேண்டும் என்பதற்காக உருவாக்கினீர் என்பதை அறிகிறோம் பரமபிதாவே. ஆதாமோடு குளிர்ந்த சமயத்திலே பேசின தேவன் என்பதை அறிகிறோம் பரமபிதாவே. ஆனால் இந்த காலகட்டத்திலே மனிதர்களுக்கு ஜெபிக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறது என்பதை அறிகிறோம் பரமபிதாவே. ஜெபம் தேவையில்லாததா இருக்கிறது என்பதை அறிகிறோம் பரமபிதாவே. ஜெபம் ஒரு பயனற்றதாகவும் நேரத்தை வீணடிக்கக்கூடியதான ஒன்றாக இருக்கிறது என்பதை அறிகிறோம் பரமபிதாவே. அத்தகைய ஒரு மனநிலையிலே அநேகர் மாற்றப்பட்டு விட்டார்கள் பரமபிதாவே. எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், ஜெபத்தினால் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்பதை ஜனங்கள் உணராதவர்களாக, அறியாதவர்களாக, ஜெபத்தின் வல்லமையை புரிந்து கொண்டு ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ளாதவர்களாகவே இருக்கிறார்கள் பரமபிதாவே. நீர்தாமே இதோ இங்கு கூடியிருக்கக்கூடியதான உங்கள் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை, அதுவும் குறிப்பாக ஜெபத்தை குறித்தான சுவிசேஷத்தை பேசி அறிவிக்கும்படியாய் கெஞ்சிரும் பரமபிதாவே. உணர்வடைய செய்யும்படியாய் கெஞ்சிரும் பரமபிதாவே. அதிகாலையிலேயே எழும்பி ஜெபிக்கக்கூடியவர்களாக, படுக்கைக்கு முன்பாகவும் ஜெபிக்கக்கூடியவர்களாக, கிடைக்கிற நேரங்களெல்லாம் ஜெபிக்கக்கூடியவர்களாகவும் மாறத்தக்கவார், ஜெப வீரர்களாக, ஜெபமே ஜெயம் என்று சொல்லத்தக்கவார், தங்களுடைய வாழ்க்கை ஜெயகரமாகவே அமையத்தக்கவார் நீர் ஒவ்வொருவருக்கும் இறங்கும்படியாய் கெஞ்சிரும் பரமபிதாவே. ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்பட, மாற்றக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்படவும் நீர் கிருபை செய்யும்படி கெஞ்சிரும். நீர் தாமே அடியானோடு கூட இருக்கும்படி கெஞ்சிரும். பரிசுத்த ஆவியினாலே நிறைத்து ஜீவனுள்ள உடைய வார்த்தைகளை அடியான ஆவிலே வைத்து பேசி அறிவிக்க வேண்டிய பிரகாரம் பேசி அறிவிக்க அதற்கேற்ற வாக்கின் ஆவியின் தந்து நீர் தாமே பேசும்படி கெஞ்சிரும். குற்றங்கள் குறைகளை மன்னித்தர். யாவர் மேல் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அல்லேலியா ஸ்தோத்திரம், அல்லேலியா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3 அதிகாரம் 1 வசனம். ஜெபவேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது அப்போஸ்தலர்களுக்கும் ஜெப வேலை என்றதான ஒன்று இருந்திருக்கிறது என்பதை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபம் கிடையாது, ஜெப தியானம் கிடையாது. ஆனால் ஆதி சபையிலே அப்போஸ்தலர்கள் தங்களுடைய முடிவு பரியந்தமும் ஆவிக்குரியவர்களாகவே வாழ்ந்து ஜீவித்தார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கென்று ஜெப வேலைகளை வைத்திருந்தார்கள். அந்த ஜெப வேலையிலே அவர்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜெப வேலை வைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், ஆனால் ஜெபிக்காதவர்களாக சாக்கு போக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கென்று ஜெப வேலைகள் இருக்க வேண்டும். நான் இந்த நேரம் எழும்புவேன், இது வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். 3 மணிக்கு எழும்புவேன், வீட்டு வேலைகள் நிறைய இருக்கும். இல்லைன்னா ஒரு 2 மணிக்கு எழும்புவேன், ஒரு 3 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வேலையை தொடங்கும். இல்லை ஒரு 2 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், இரவு இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன். வீட்டில் இப்போ மத்தியான நேரங்களில் யாருமே இருக்காது, அப்போ 2 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். அப்படி உங்களுக்கென்று ஜெப வேலைகளை நீங்கள் வைக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் 9 மணிக்கு ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் 9 நிமிஷம் வரைக்கும் ஜெபம் பண்ண முடியாத ஒரு வாழ்க்கை ஜெப வாழ்க்கை அல்ல. அந்த மனுஷன் ஜெயகரமான ஒரு வாழ்க்கையுடையவனாக ஜீவிக்க முடியாது. ஜெபம் மட்டும்தான் ஜெயிக்கக்கூடியதான ஒன்று கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சொல்லுவார்கள், மூளையால் முடியாதது முழங்காலால் முடியும் என்று. தேவனிடத்திலே எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஜெபிக்கிற மனுஷன் அந்த தேவனை அசைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த தேவனை கட்டாயப்படுத்தக்கூடிய மனுஷனாக இருக்கிறான். அந்த தேவனிடத்திலிருந்து எப்படியாவது பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஜெபத்திற்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது. ஆனால் அநேகர் என்ன செய்கிறார்கள்? ஜெபம் என்று சொன்னாலே அதை ஒரு அந்நிய காரியமாக, ஜெபம் என்று சொல்லும் போது எழும்பி போகக்கூடியவர்களாகவும்,
அந்த நேரம் தான் பஸ்ஸுக்கு ஞாபகம் வந்துடும், வீட்டில் பல காரியங்களுக்கு ஞாபகம் வந்துடும். என்ன செய்திருவாங்க, போக வேண்டியது இருக்குது. மீதி எல்லா காரியத்திற்கும் ஞாபகம் இருக்கும், மீதியில் எல்லா காரியத்திற்கும் நேரம் இருக்கும். ஆனால் ஜெபம் என்று சொல்லும்போது அவர்களாலே அந்த இடத்துல இருக்க முடியவில்லை, அவர்களால் அந்த இடத்துல முழங்கால் நிற்க முடியவில்லை. அவர்களுக்கு எப்படியாவது அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். எதற்காக ஜெப வேலையை குறித்து சொல்லுகிறேன்? சமீபத்தில் ஒரு மனுஷன் இறந்து போனார். அந்த மனுஷன் ஒரு குறிப்பிட்ட வருஷத்திற்கு முன்பாக வரைக்கும் சாதாரண வேலை செய்யக்கூடிய ஒரு மனுஷன். டெய்லி இரவு வந்துடுவார். இந்த ஜெப வீட்டில் வந்திருந்து ஆள் ஒரு மனமாக உணர்வோட ஊக்கமாக ஜெபம், அதாவது ஒரு சரீர அசைவோடு ஜெபம். ஆனால் நாட்கள் போகுது, மாதங்கள் போகுது, அந்த ஜெப ஜீவியத்தை அப்படியே விட்டுட்டார். அதாவது என்ன கஷ்டம் ஆனாலும் சரி, சாயங்காலம் போல் வேலை முடிஞ்சிட்டு ஆள் வரும், ஜெபம் பண்ணிட்டு தான் போவார். அவர் மறிக்கிறதுக்கு ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு 2 வருஷமாட்டி எப்பமா தான் வருவார். வரும்போதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்கிறது, நான் அப்போ உங்களை அப்படி பார்த்தேன், நான் அதே போல் உங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் டெய்லி நைட்டு இல்லைன்னா சாயங்காலம் வந்து கொஞ்ச நேரமாவது உணர்வோடு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு கேட்டால் சொல்லுவார், எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, கடன் அதிகமாக இருக்குது. ஆள் போயிட்டார். அந்த சம்பவம் என்ன, சாகும்போது வரைக்கும் நிறைய கடத்தை வச்சுட்டு தான் போனார். மக்களுக்கு அந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் தெரியல. ஒழுங்கா இரவு நேரங்களில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போடுற வரைக்கும் அவர் செய்த காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், மனசுல ஒரு சமாதானம் இருக்கும். எப்போ ஆண்டவரை விட்டுட்டு எல்லாவற்றையும், எல்லா சுமைகளையும், எல்லா காரியங்களோட பழுக்களையும் உங்க தலையில எடுத்துக்கொண்டு எனக்கு இவ்வளோ வேலை இருக்கு, இவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ காரியங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்களே ஓடுவீர்களே, ஆனால் அந்த தேவன் சற்று அப்புறம் நின்று அப்படியே உங்களை வேடிக்கை தான் பார்ப்பார். அவரால் எல்லாமே கூடும், ஆனால் அவரிடத்துல கேட்கணும், அவரிடத்துல நெருங்கணும், அவரோடு இருக்கணும். ஆனால் அதை மட்டும் விட்டுட்டு, அதை மட்டும் அந்நிய காரியமாக எடுத்துட்டு மீதி உள்ள காரியங்களுக்காக பிரயாசப்படுவீர்களே, ஆனால் ஒட்டுமொத்த உங்களுடைய வாழ்க்கை, ஒட்டுமொத்த உங்களுடைய பிரயாசம், ஒட்டுமொத்த உங்களுடைய உழைப்பு, ஒட்டுமொத்த உங்களுடைய நோக்கம் எல்லாமே சிதறடிக்கப்பட்டு சின்ன பின்னமாகி முடிவு பரிதாபமான ஒரு முடிவாகவே இருக்கும். இப்போது உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் ஒன்று தலை தொங்க போடுவீங்க. ஏன்னா எத்தனை மணிக்கு ஒரு காலையில் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டால் ஒரு பதில் வராது. அதில் எப்பொழுது எழும்பக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு கேட்டால் பழக்கம் வராது. அந்த மனிதருடைய ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணக்கூடியதான புருஷமார் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்போ தேவன் என்று சொல்லும்போது நமக்கு எப்படி ஒரு ஏடிஎம் மிஷின் போல என்னுடைய தேவைகள் வரும்போது மட்டும் ஆண்டவரே தாரோம், அது தாரோம், இது தாரோம். ஆனால் தெரியல, அவருக்கும் இருதயம் இருக்குது, அவருக்கும் உணர்வு இருக்குது. அவர் எப்பொழுது என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னோட பேசுவான் என்று தான் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். சிலர் இடத்துல கேட்டால் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எனக்கு 4 மணிக்கு ஜெபம் பண்ணிடலான்றாங்க. சிலர் உபவாச காத்திருப்புக்கு வரக்கூடியவங்க என்றால் அவங்க எப்படி அந்த மணிக்கூர் மட்டும் 4 மணிக்கு எனக்கு ஜெபம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனால் மீதி நாட்கள் ஒன்றுமே வேதனையாக இருக்கு. எப்போ நீங்கள் உங்கள் எல்லா காரியத்தையும் 2வது வச்சுட்டு முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களோ அப்போ மட்டும்தான் கிரியை நடக்கும். ஒன்றும் நடப்பில் வராது. காத்திருப்பில் எத்தனை பேர் தான் உணர்வோடு ஜெபம் பண்ணுறோம்? கிடையாது. எத்தனை பேருக்கு அதிகாலை எழும்பக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு? கிடையாது. வாசிங்க மறுபடியும். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே என்ன சொல்லப்பட்டு? ஜெப வேளையாகிய. அப்ப அவங்களுக்கும் ஒரு ஜெப வேளை இருக்கு. அங்க 9ஆம் மணி, யூத முறைப்படி 9ஆம் மணி என்று சொல்லும் போது நம்முடைய முறைப்படி எப்படி? அது சாயங்காலம் 3 மணிக்கு. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க. அங்கே அவங்க ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நமக்கும் டைம் இருக்கணும். காலையில் எழும்பி வேலைகளுக்கெல்லாம் அதிகாலையில் 2 மணிக்கெலாம் வேலையை போகிறவங்கன்னா அப்போ சுருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் என்ன போயிட்டு வந்து ஜெபிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்குன்னு குறைஞ்சது ஒரு 4 மணிக்கூறாவது நீங்கள் ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கணும், தேவனை தேடக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்களான்னா ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. சரித்திரத்தை நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்டவங்க இருக்கிறாங்க. ரீசெண்டாக ஒரு ஆப்பிரிக்கன் பாஸ்டருடைய பேட்டி, அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நைட்டு முழுவதும் நான் ஜெபிப்பேன்,
கிட்டத்தட்ட 600 நாளாக தொடர்ந்து காலையில் 7 மணி வரைக்கும் அந்த ஆள் ஜெபிக்குமா. அதுக்கு பிறகு தான் படுப்பார். இனி ஒரு நபர், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நபருடைய காரியம்தான். அந்த நபர் காலைல 2 மணிக்கு எழும்பிடுவார். அதுக்கு பிறகு காலையில் 9 மணி வரைக்கும் வெளியிலே வர மாட்டார். அது வரைக்கும் ஜெபிப்பார். உங்கள் எல்லாருக்கும் ஐயாவுடைய வாழ்க்கை தெரியும். அது ஃபுல்லாக உபவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஃபுல்லாக ஜெப வாழ்க்கை. அது போக மற்றபடி ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. டெய்லி 13 மணிக்கூர் ஜெபிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. டெய்லி 7 மணிக்கூர் ஜெபிக்கக்கூடிய நபர்கள் இருந்திருக்காங்க. இப்போ இல்லை, இவங்கெல்லாம் இருந்தவங்க. 13 மணிக்கூர் ஜெபித்த நபர்கள் இருந்திருக்கிறாங்க. 7 மணிக்கூர், 8 மணிக்கூர், 6 மணிக்கூர், 4 மணிக்கூர், சிலர் முழு இரவுகளை கழித்தவங்க. அதாவது அவங்களுக்கு என்ன கிருபைன்னா இரவு முழுவதும் ஜெபத்தில் கழிக்கூடிய அப்படி ஏகப்பட்ட ஜனங்களுக்கு இவங்க எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கார். ஏன் உங்களை பயன்படுத்த முடியலை? ஏன் உங்களுடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்கலை? அந்த வீடு ஜெப வீடா இல்லை. அந்த வீடு என்ன வீடா இல்லை? ஜெப வீடா இல்லை. மத்தேயு 6:6 தான் நினைக்கிறேன். வாசிங்க. உன் வீட்டு அறையை பூட்டி கொண்டு ஜெபம் இருக்கு. வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். வேதம் என்ன சொல்லுது? நீயோ ஜெபம் பண்ணும்போது, நீ எப்படியா? நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. அப்படின்னு அர்த்தம் என்ன? உன் வீடு ஜெப வீடா மாறணும். உன் வீடு ஜெப வீடா மாறணும். இப்ப என்ன சொல்றிய? இங்க வந்தா கொஞ்சம் அழலாம், இங்க வந்தா கொஞ்சம் கண்ணீர் வெடிக்கலாம், இங்க வந்தா கொஞ்சம் ஜெபிக்கலாம், ஆனா வீட்டுல போனா முடியாது. நீ அப்ப நீங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழல. உங்க வீடு கிறிஸ்தவ வீடே கிடையாது. தேவனை பொறுத்தவரை ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாக மாறணும். அங்கே உங்களால் ஜெபிக்க நேரம் ஒதுக்கி உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எதுக்கோ உங்களுக்கு நேரம் இருக்கு, ஆனால் எதுக்கு நேரம் இல்லை? ஜெபிக்க நேரம் இல்லை. ஆனால் ஆண்டோட வார்த்தை தெளிவாக சொல்லுது, நீயோ ஜெபம் பண்ணும்போது. அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஜெபிக்கணும்னு சொல்லி நேரத்தை ஒதுக்கணும். அந்த நேரங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண முடியலைன்னு சொல்லக்கூடாது, ஜெபிக்கணும். எனவே தெளிவா சொல்லு, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி நீ என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். ஜெபிக்கணும், வேற வழியே கிடையாது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? ஜெபித்தாகணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் தேவனா இருந்தும் அவருக்கு ஜெபிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் அவரும் நமக்கு மாதிரியை வச்சுட்டு போறார். வேதம் சொல்லுது, அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழும்பி ஜெபித்தார் என்று இருக்கு. அதிகாலையில் இருட்டோட. ஏன் அதிகாலை இருட்டுனா, நம்ம சொல்ற மாதிரி இந்த 5:30 6 அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறக்கான் தான் 2 மணி 3 மணிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இருட்டோடே. அப்ப அங்க ஒரு வெளிச்சமும் இருக்காது. அப்ப மிகவும் நேரமாக, மிகவும் அதிகாலையிலேயே அவர் என்ன செய்றார்? எழும்பி ஜெபிக்கிறார். இரவு வேளைகளை பாருங்க, ஒலிவ மலை உள்ளதான அந்த தோப்பிலே தங்கினார் என்று இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? தன்னுடைய ஊழியம் எல்லாம் செய்த பிறகு அந்த இடத்திலே போய் அவர் ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். அது ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். ஏன்? சாஃப்டான மெத்தை இருக்காது, சரியான ஒரு நிலப்பரப்பு இருக்காது, ஏற்ற தாழ்வு இருக்கும், மலை இருக்கும். அவர் பகற்காலங்களிலே தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலே தங்கியிருந்தார் என்று. அவன் பகல்ல ஃபுல்லா ஊழியம். அதுக்கு பிறகு என்ன? அந்த க்ஷீணம் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு ரொம்ப க்ஷீணமா இருக்கு, படுத்துங்கிறேன். ஆனா தேவனை பாருங்க, எல்லாருக்கும் உள்ளதான அதே சரீரம் தான், வித்தியாசமான சரீரம் கிடையாது. அவரை சிலுவையில் அறையும் போது வலிச்சு உணர்வில்லாத ஒரு சரீரம் கிடையாது. அப்போ அவர் பிரயாசப்பட்டு பகல் முழுவதும் பிரயாசப்படும் போது இரவு வேளையில் அந்த ஷீனும் அந்த பலவீனம் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் அவர் என்ன செய்றார்? தான் எங்கே ஊழியம் பண்ணினாலும் அந்த இடத்த விட்டுட்டு எங்கே வர்றாரு? இரவு நேரங்களில் ஒலிவமலை என்னப்பட்ட மலையில் வர்றார். வந்து அங்கே ஜெபிக்கிறவராக இருக்கார். அதனால்தான் கடைசி நீங்கள் பாருங்க, அவரை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி அவர் இரவு நேரங்களில் ஜெபிக்கக்கூடியதான அதே இடத்துக்கே போகிறார். போய் என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். அங்கே நீ நல்லா யோசித்து பாருங்க, ராப்போஜனத்தை எல்லாம் ஸ்தாபித்த பிறகும் எங்கே தான் போகிறாரு? தாம் வழக்கமாக போகிட்டு தானே ஒலிவ மலைக்கு போகிறார். ஏன்? அங்கே அவர் நைட்டு நேரங்களில் ஜெபிப்பார். அதே மாதிரி போகிறாரு, ஜெபிக்கிறார். 1 மணி நேரம் ஜெபிக்கிறார் முழங்கால் நின்று. திரும்ப வந்து பார்க்குறாரு, அங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க. திரும்பவும் போய் 1 மணிக்கு நேரம் ஜெபிக்கிறார். திரும்பவும் போய் பார்க்குறாரு, தூங்கிட்டு இருக்கிறாங்க. திரும்பவும் 1 மணிக்கு ஜெபிக்கிறார். திரும்ப போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நல்லா தூங்குங்கன்னு சொல்லிட்டு அவர் எழும்பினார்.
அப்போ அவருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அதிகாலையில ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார், இரவு வேளையில ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். அந்த தேவன் சொல்றார் நானே வழிங்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சாக்கு போக்கு சொல்றதை நீங்க விட்டுதான் ஆகணும். இந்த சபையில கிரி நடக்கணுமே, ஆனா இந்த சபையில கிரிய நடக்க வேண்டுமே, ஆனால் நீங்க ஜெபித்து தான் ஆகணும். கவனமா இருங்க. கொஞ்சம் உங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணா மட்டும். ஏன்னா அதாவது ஒரு கை அடிச்சதுனால அங்க சவுண்ட் வராது. எல்லாரும் ஒத்துழைக்கணும். பரிந்து பேசுற ஜெபத்தை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் என் நண்பனா இருக்கிறதுனால நான் அழிக்க போகக்கூடிய காரியத்தை சொல்லாமல் இருப்பேன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன பாரு, சோதம் குமாராவை நான் அழிக்க போறேன். அப்போ அந்த ஆபிரகாம் சொல்லுவாரு, ஆண்டவரே ஒரு 50 நீதிமான் இருந்தா நீர் அழிக்காம இருப்பீரோன் சரின்ட்டுறாரு. அப்புறம் அவருக்கு தெரியும் அங்க 50 இல்லைன்ட்டு. அப்புறம் சொல்றாரு 45, அடுத்த சொல்றாரு 40, 35, 20, கடைசி 10ல நிக்கிறாரு. வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல சோதோம்ல 10,000 பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ 1000 பேருக்கு ஒண்ணு வச்சு பார்த்தா 10 நீதிமான்கள் இருந்திருந்தா கண்டிப்பா சோதோமை காப்பாத்திருக்கலாம். ஆனா 2 நீதிமான்கள் தான் இருந்தாங்க. ஒன்னு லோத்துவும் இன்னொன்னு ஆபிரகாம். அதனால என்ன ஆயிடுச்சு, அவங்களால அந்த சோதோமை காப்பாற்றவே முடியல. அப்போ இந்த காலத்துல 700 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த 700 கோடிக்கு அதிகமாகங்கிற போது எவ்வளவு லட்சம் நீதிமான்கள் பரிசுத்தவாங்க இருந்தாதான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். இந்த உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த உலகம் அழிவை நோக்கியே போயிட்டு இருக்கு. நோயும் வேதியும் கூடுது, சமாதானக்கேடு அதிகமாயிட்டு, தற்கொலை அதிகமாயிட்டு இருக்கு, பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடியதான ஜனங்கள் தேவை. உங்களுக்கு 3 மணிக்கூர் 4 மணிக்கூர் இருக்கு, எதுக்கு ஜெபம் பண்ணி உங்களுக்கு தெரியல. அங்க நீங்க பாருங்க, அதாவது அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் ஒரு பரிசுத்தவானா இருக்கிறதுனால தெரியும், இந்த 10க்கு கீழே நான் குறைச்சி கேட்க முடியாது. ஏன்னா ஒரு 1000க்கு 1ன்னு வைக்கலாம், ஆனா 10 ஆயிடுச்சு. அது கேட்குற 10 நீதிமான்கள் இருந்தால் அவரை அழிப்பதில்லை என்று ஆண்டவரை சொல்லிட்டார். ஆனால் அதுக்கு மேலே அவர் பேசலை. ஏன்னா அவருக்கே தெரியும், இத்தனை லட்சம் இத்தனை கோடி ஜனங்கள் இருந்தால் அதில் இவ்வளவு நீதிமான்கள் இவ்வளோ பரிசுத்தவான்கள் அது இருக்கணும். இருந்தால் தான் நான் இந்த உலகத்தில் அவங்கள உருவாக்குறதுனால பிரயோஜனமாவது இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, அந்த எண்ணமே கிடையாது. பரிசுத்தம் தேவையில்லை, ஜெபஜீவியம் தேவையில்லை. வாழ்க்கையில் ஏதோ ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்குமே தவிர ஆண்டவரை தேடணுங்கிற எண்ணமே கிடையாது. கன்வென்ஷனில் ஒரு பிரசங்கியார் அந்த மக்கள் எல்லாரையும் பார்த்து கேட்டார், உலகத்தில் மிகப்பெரிய பாவம் எதுன்னு. அப்போ அதில் இருந்தவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க, கொலை, கீழ்த்தரமான வாயில் சொல்லக்கூடாத மாம்சிக பிரகாரமான பாவங்கள், குடி, அப்படிப்பட்டதான பாவங்கள் எல்லாம் லிஸ்ட்டாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. இவர் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டு சொன்னார், எல்லாவற்றில் காட்டில் மிகப்பெரிய பாவம் ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதே என்று. எப்போ ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறானோ, எப்போ ஒரு மனுஷன் தேவனோடு உள்ள உறவை இழக்கிறானோ அவன் சாத்தானுக்குள்ளாகி விடுவான். ஒரு மனுஷன் எப்பொழுதுமே யாரையாவது ஒரு நபரை சார்ந்துதான் இருக்க வேண்டும். அவனுக்கு தேவனோடு உள்ள உறவு அவனை விட்டு எடுபட்டு போகும்போது அந்த மனுஷன் சாத்தானுக்குள்ளாகிறான். சாத்தான் என்ன செய்வான், ஆண்டோட விலகி வர 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 அவன் என்ன செய்வான், நிறைய ஆசைகளை போடுவான், நிறைய எண்ணங்களை போடுவோம், நிறைய விருப்பங்களை போடுவோம், வாழ்க்கையில் உலக பிரகாரமான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ள போடுவோம். அந்த ஆசை நாள் போக 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 என்ன ஆகுதும், இச்சையாக மாறும். அந்த இச்சை என்ன ஆகுது, சின்ன சின்ன விதத்தில் அந்த இச்சை உங்களை தூண்டி தூண்டி சின்ன சின்ன பாவங்களை செய்ய தோணும். அதாவது பாவங்களை சின்னது பெருசு இல்லை, சிறிய அளவில் பாவங்களை செய்ய உங்களை தூண்டும். நாள் போக 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 என்ன ஆகும், அந்த மனுஷனை பெரிய ஒரு பாவத்துக்குள்ளாகவே தூண்டும். ஒட்டு மொத்தம் சொல்ல போனா ஒரு மனுஷனை அந்த ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை மட்டும்தான் பெரிய அளவில் அவனை பாவம் செய்யாமலே ஆக்குது. அதனால தான் அந்த போதகர் சொன்னார், எல்லா பாவத்தை காட்டிலும் மிகப்பெரிய பாவம் நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருப்பதே என்று. ஏன்னா ஜெபத்தை நீங்கள் விடும்போது அவனுக்குள்ளாயிருங்க. அவன் என்ன செய்வான், அவனுடைய சகல இச்சைகளை, ஏன்னா பிசாசான இச்சைகளை உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானா அவனுடைய சகல இச்சைகளையும் உங்களுக்குள்ள போட்டு உங்களை ஒரு குரங்கு மாதிரி ஆக்கி பாவம் செய்யக்கூடியதான பலனை தந்து பாவிகளாகவே வைக்கக்கூடியவனாக இருப்பான்.
ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு சொல்லும்போது அது செத்த வாழ்க்கை. ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று நீங்கள் சொல்லுவீர்களேயானால் அது வேகமாக பிரேக் இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு வண்டிக்கு ஒத்ததான ஒரு வாழ்க்கை. வண்டி வேகமாக போகுது, பிரேக் இல்லை, அப்போ அதிக நிச்சயமாகவே அது ஆபத்தில் தான் போய் நிற்கும். அது நிற்க வேண்டியது இருக்கு, ஆனால் எங்கேயாவது முட்டி தான் நிற்கும். அதான் அநேகருடைய வாழ்க்கை அப்படி. ஆனால் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க, அவன் தோற்று போகவே மாட்டான். அவன் ஜெயிக்கிற ஒரு மனுஷனாகவே இருக்கிறான். அந்த மனுஷன் நாம் பரிசுத்தவானா நிலைநிற்க முடியும். அந்த மனுஷன் நாம் பரலோக ராஜ்யத்தை கேட்டவனாக இருக்க முடியும். அந்த மனுஷன் நான் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்க முடியும். ஆனால் ஜெபங்கிறத மட்டும்தான் நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களோட வாழ்க்கையில் அப்படியே விட்டு விட்டுறீங்க. சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? ஜெபிக்க முடியல நீங்கள் சொல்கிறீங்க. காரணம் என்ன? நீங்கள் சாத்தானுக்குள்ளே இருக்கிறதுனால தான். அவன் சோர்வை தருவான், தூக்க மயக்கத்தை தருவான், கொட்ட ஆவியை விடுவான். அடுத்து என்ன, அந்த நேரத்தில் இருந்தால் தான் பல யோசனைகளை தருவான். இல்லைன்னா என்ன, ஜெபிக்க இருந்தால் தான் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டாக்கிட்டே இருப்பான். இல்லைன்னா அதையும் மீறி என்ன சில சந்தேகங்களை உங்களுக்குள்ள போடுவான். ஜெபித்து என்ன கிடைக்கும், ஜெபித்தனால இதுவரைக்கும் எனக்கு என்ன கிடைச்சிது, அப்படி அவிசுவாச சந்தேக வார்த்தைகளை போடுவோம். உங்களுக்கு அது சரி போலப்படும். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிட்டு. நீங்கள் சாத்தானுக்குள்ள ஆகிட்டீங்க, ஜெயிக்க முடியாது. ஒரே வழி, முழங்கால் நில்லுங்க, அழுங்க, பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே இனிமேல என்ன ஆனாலும் நான் என்னோட நேரத்தை, ஜெப நேரத்தை உமக்கென்று கொடுப்பேன். அதில் வேற எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுவார், 1 சாமுவேல் 12:23 வாசிங்க. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனா இருப்பேன். அது ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதுனாலே ஊழியக்காரனுடைய கடமை என்ன தெரியுமா? தன்னுடைய ஊழியத்திலே உள்ளதான ஜனங்களுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறது பாவமா இருக்கு. அப்போ முதல்ல ஒவ்வொரு மனுஷனும் உங்களுக்காக ஜெபிக்கணும். அது நீங்க ஜெபிக்காம இருந்தால் அதுவே ஒரு பாவம். ஜெபிக்காதது ஒரு பாவம். நீங்க தாய் தகப்பனாக இருப்பீர்களா, உங்களோட பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக அல்லது புருஷனுக்காக நீங்க ஜெபிக்காமல் இருப்பீர்களா, அது ஒரு பாவம். நமக்கு தெரிஞ்ச பாவம் எல்லாம் வேற. ஆனா அதுக்கு ஆணி வேறா இருக்கிறதே ஜெபமின்மைங்கிறது இன்னும் புரிஞ்சுக்கிட்ட தெரியல. உங்க வாழ்க்கையில எப்ப ஜெபம் இல்லையோ எல்லா பாவம் உள்ள கொண்டு. விண்ணப்பம் செய்யாதிருப்பேனே ஆனால் அது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனா இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டு. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணீங்க, இல்லை அந்த ஜெபத்தில் ஒரு உயிர் இருந்துச்சா? அதான் ரொம்ப முக்கியம். ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். ஒரு மனுஷன், ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்காமல் இருக்கணும் என்கிறதுக்காக ஒரு நாட்டில் உள்ள ஒட்டுமொத்ததான சட்டத்தையே மாத்தினாங்க. கேட்க கொஞ்சம் ஷாக்கா இருக்கு, பைபிள்ல தான் இருக்கு. ஒரு தேவ மனுஷன் ஜெபித்திடக்கூடாது. அவன் ஜெபித்திடக்கூடாது என்பதற்காகவே சாத்தான் பிரதானிகளை தூண்டிவிட்டு ராஜாவிடத்திலிருந்து கட்டளைகளை பிறப்பிக்கத்தக்கவர் செய்து ஜெபிக்க விடாமல் ஆக்கினார். ஏன்னா அந்த தேவ மனுஷன் அல்லது ஒவ்வொரு ஜெபிக்கிற மனுஷனும் ஜெபிக்கும் போது சாத்தான் நடுங்குவான். ஜெபத்துக்கு வல்லமை உங்களுக்கு தெரியல, அவன் உங்களை கண்டு விலகி நிற்பான். ஐயோ, அதான் நல்ல ஜெபிக்கிற மனுஷன்ட்ட வீடுகள்லாம் வந்து ஆட்டுவாங்க தெரியுமா, அந்த மனுஷன்லாம் வந்து அவன் நிற்க மாட்டான், போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அசுத்த சக்தினால இவங்க முன்னாடி நிற்க முடியாது, விலகி போயிடுவான். ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனை கண்டாலே சாத்தான் நடுங்குவோம். ஏன்? சாத்தானுடைய சகல தந்திரங்களும் திட்டங்களும் தவிடுபடி ஆயிரும். அடுத்தவங்களை வஞ்சிக்கிறது, இல்லை குடும்பத்தை நாசமாக்குறது, இதுக்கு எல்லாத்திற்கும் ஜெபிக்கிற மனுஷன் வீட்டில் இல்லாமல் இருக்குமே ஆனால் எல்லாம் நடக்கும். ஆனால் அந்த வீட்டில் முழங்காலின்னு ஜெபிக்கக்கூடிய மனுஷன் இருக்கட்டு, அந்த வீட்டில் முழங்காலின்னு ஜெபிக்கக்கூடிய மனுஷன் இருக்கட்டு, சாத்தானால் மேற்கொள்ளவே முடியாது. சிலங்க மந்திரவாதம் பண்ணியவருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. வாய் திறந்தே சொல்லியிருக்காங்க, அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து சொல்லுவார், இப்படிலாம் பண்ணி அவங்க பொறுக்க முடியாம வேற ஆள்கிட்ட சொல்லி இவனுக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை. ஏன்? அங்க அவன் முழங்கால் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும்போது சாத்தான ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனுடைய திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாகும். அவன் தோற்று போவான், தோற்றத்துக்கு மேல தோற்று போவான், உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஒரு நாட்டை யோசித்து பாருங்க. ஒரு நாட்டில் உள்ள எல்லாருடைய நோக்கமே ஒரு மனுஷனை ஜெபிக்க விடாம சாத்தானுடைய திட்டத்தை பாருங்க. ஏன்னா அவன் ஜெபித்தா அவனால அங்க எந்த காரியத்தையும் மேற்கொள்ளவே முடியாது. வாசிங்க தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5-10 வரையில வசனங்கள். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள்.
பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து. நல்லா பாருங்க, நீங்க அதை படிக்கும் போது வேற ஒரு கோணத்துல தான் நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. ஆனா அதுல உள்ளார்ந்த ஒரு கோணத்தை பாருங்க. அதாவது அவங்க நினைச்சா எதுலையாவது பிடிச்சி மாட்டலாம். ஆனா இங்க யாதொரு காரியத்தை குறித்தும், அதாவது சாத்தானுக்கு தெரியும் இவன் என்னென்ன காரியங்களுக்காண்டு ஜெபித்தா என்னுடைய காரியம் தோற்று போகும், அவன் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்தா என் காரியம் தோற்று போகணும்னு தெரியும். அதான் யாதொரு காரியத்துல விண்ணப்பம் பண்ணாத இருக்காங்க. 7வது வசனம் அங்க என்ன, யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் சிங்கங்கன் கவியிலே போடக்கூடாது, ஜெபம் பண்ணிடக்கூடாது. அதுலயும் குறிப்பா எப்படிப்பட்ட ஜெபம்? விண்ணப்ப ஜெபம். ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதி, ஆண்டவரே என் பிள்ளையை பாதுகாத்தல், ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களுக்காக நீங்க ஏற்கக்கூடிய விண்ணப்பம் இருக்கு, அதை பண்ணிடக்கூடாது. அதனால தான் அவன் செய்யறான், இந்த பிரதானிகள் எல்லாம் தூண்டி ஒட்டுமொத்த நாட்டுல ஒரு சட்டம் 30 நாள். வாசிங்க தொடர்ந்து. யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு. அதுக்கு அர்த்தம் என்ன? மேதிய பெர்ஷிய ராஜா தான் தரியு ராஜா, 2 சாம்ராஜ்யங்கள் சேர்ந்து தான் நடந்தது மேதிய பெர்ஷிய. அப்போ இந்த மேதிய பெர்ஷியர்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, ராஜா ஒரு காரியத்தை சொன்னா ராஜாவாலே மாற்ற முடியாது. அதனால தான் பிலாத்துட்ட சொல்லுவாங்க, யூதர்களின் ராஜான்னு சொல்லி எழுதி போட்டிருக்கிறது சிலுவையில் ஆண்டவருக்கு பின்னாடி, அதை மாற்றுங்க வேற மாதிரி. இந்த மனுஷன் தனக்கு தானே அப்படி சொல்லிக்கிட்டானே எழுதுங்கன்னு சொல்லுவார். அப்போ பிலாத்து சொல்லுவான், நான் எழுதினது, நான் சொன்னது என்றார். இது யாருக்கு தெரியும்? பிரதானிகளுக்கு தெரியும். ஒரு ராஜாவே, ஏன்னா ராஜாக்கு யாரை பிடிக்கும்? தானியேல் தீர்க்கதரிசியை பிடிக்கும். அப்போ ராஜாவே ஒரு கட்டளை அவனுக்கு விரோதமாக போட்டாலும் பிறகு மாற்ற முடியாது. அதனால சொல்ல மேதிய பெர்ஷியருக்கு இருக்கிறதான மாறாத பிரமாணத்தின்படி ஒரு ராஜா ஒரு காரியத்தை சொன்னாரு, ஆனாலும் அது சொன்னபடியே இருக்கும். அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த அப்படின்னு அர்த்தம் என்ன? அதாவது ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமான மனுஷன் தானியேலே போய் ராஜாவே இதுல ஒரு சிக்கல் இருக்கு, நான் இதுல மாட்டிக்கிடுவேன்னு சொன்ன வரைக்கும் முடியாது. அதை தானியேல் அறிஞ்சிட்டார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்திட்டு இருக்கு அப்படின்னா என்ன? இனி மேல ஜெபிக்க கூடாது 30 நாள். ஆனா இங்க தானியேல் தீர்க்கதரிசியை பாருங்க, முழங்கால் படியிட்டு 3 வேளையும் இதற்கு முன்பாக எப்படி ஜெபித்தாரோ அப்படி ஜெபித்தார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த தானியேல் தீர்க்கதரிசிக்கு தெரியும் தன் உயிரை காட்டிலும் மேலானது ஜெபம், தன்னுடைய பதவியை காட்டிலும் மேலானது ஜெபம் என்று. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். 30 நாள் நீ ஜெபிக்காதன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம், ஒரு 4 மணிக்கு ஒரு மிச்சம் கிடைச்சி நல்லா தூங்கலாம்னு நினைப்போம். ஆனா அந்த தானியேல் தீர்க்கதரிசிக்கு தெரிகிறது ஜெபம்ங்கிறது எவ்வளவு வல்லமையானது, தன் உயிரை காட்டிலும் மேலானது ஜெபம். நான் உயிரோட இருந்து என் தேவனோடு பேசாம இருக்கு, நான் இறந்து போனாலும் நலமா இருக்கும். அதான் அதுக்கு அர்த்தம். நான் உயர் பதவியில இருந்துட்டு என் தேவனோடு தொடர்பு இல்லாத நான் செத்த பிரேதத்துக்கு சமம், அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இப்ப உலகம் ஃபுல்லா எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? பதவியை நோக்கி, பேரை நோக்கி, பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, மிக உயர்ந்த சேலரி கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் பிரயாசப்படுறோம், அதுக்கான என்னென்னவோ செய்யறாங்க. ஆனா இங்க ஒரு மனுஷன் இருக்கு, என்ன ஜெபம் பண்றதுக்கு தடையா எது இருந்தாலும் அந்த மனுஷன் அந்த வகையே வைக்காது. அப்ப ஜெபத்துடைய மேன்மையை பாருங்க, ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, ஜெபந்தான் முக்கியம். ஜெபந்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஜெயகரமாய் மாற்றும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன? இந்த தானியேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கைக்கு நேர்மாறி, உயிரை காப்பாற்றிக்கிடணும், பணம் பொருள் சேர்க்கணும்,
வேலைகளுக்கெல்லாம் போகணும், இன்னும் சம்பாத்தியம் பண்ணணும். அப்போ அதற்கு எல்லாம் நேரம் செலவிட்ட பிறகு தன்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு நேரம் செலுத்த இடம் இல்லாமல் இருக்கும்போது கவலையே படாதவர்களாக இருக்கு. எங்கே நோக்கி போகிறீங்க? பிரேக் இல்லாமல் வேகமாக போகக்கூடியதான அந்த வாகனத்துக்கு ஒத்து இருக்கிறீங்க. அந்த வாகனத்தை நீங்களா நினைச்சாலுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அது எப்பந்தான் நிற்கும்? ஏதேனும் ஒரு மற்றொரு கனமான பொருளை இடிச்சு தான் நிற்கும். அப்போ இடிக்கும் போது என்ன ஆகும்? பயங்கர ஒரு சேதத்தை அந்த வாகனத்திற்குள் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு உருவாக்கும். நீங்கள் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஜெபமே கிடையாது. ஜெபம் ஒரு அற்ப காரியமாக இருக்குது, அந்நிய காரியமாக இருக்குது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கு. பணத்துக்கு பின்னாடி எங்கே போய் நிற்கும் தெரியுமா? ஆபத்துங்கிறதான ஒரு பெரிய பாதாளத்தில் பொத்துன்னு விழும்போது தான் அது நிற்கும். ஆனால் அதுக்கு பிறகு உங்களுக்கு விடுதலையே இருக்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறேன், வேலையெல்லாம் இருக்குது, பல காரியம் இருக்குது, அதனால் என்னால் ஜெபிக்க முடியலைன்னு. கேட்க அழகாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சன்னியாசி மாதிரி நீங்கள் அழகாக எடுத்து பிரசங்கம் பண்ணலாம், உங்களுக்கு சரியாக இருக்கும். நாங்கள் யாரா? குடும்பஸ்தர். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தெரியுமா? குடும்ப வாழ்க்கைனா ரொம்ப கஷ்டம், அதனால் எப்படி எங்களுக்கு ஜெபிக்க முடியலைன்னு. எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஏனோக் அந்த மனுஷன் யார்? குடும்ப வாழ்க்கை உள்ள ஒரு மனுஷன். ஆதியாகமும் 5ஆம் அதிகாரம் 21-23 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏனோக்குக்கு 65 வயசாகும் போது மெத்துசலாவை பெறுகிறான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து. சரி, ஒருவேளை அதுக்கு முன்னாடி சஞ்சரிக்கலையானா சரி, அதை விட்டுருவோம். ஆனா மெத்துசலாவை பெற்ற பிறகு, அதாவது தான் தனிக்கட்டையா இருக்கும்போது தேவனோடு சஞ்சரித்தான்னு சொல்லி இல்லை. ஆனா தான் ஒரு குடும்பமாகி தான் ஒரு பிள்ளைய பெற்ற பிறகு வேதம் சொல்லுது அவன் 300 வருஷம். வேதம் போய் சொல்லாது பாருங்க. இப்போ உள்ள காலங்களை போல உழைக்கிறது அந்த காலத்துல ரொம்ப ஈஸியா இருக்குமா? இருக்காது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நவீன எக்யூப்மெண்ட்டே கிடையாது. பழங்காலம் பழங்காலம் பழங்காலம். அப்போ தண்ணிக்குனாலும் தோன்றதுக்கு வரைக்கும் ஆயுதங்கள் இருக்காது. அப்போ எந்த ஒரு காரியம் அவங்க செய்தாலும் அதிக நேரம் செலவிட வேண்டியது. இப்போ டிராக்டர் இருக்கு, போர் போட மிஷின் இருக்கு, தண்ணி வரும். அப்போ விவசாயம் தான் அவங்களுக்கு இருந்தாலும் கூட எல்லா காரியத்துக்கும் பல மணிக்கூர் உழைக்க வேண்டியது இருக்கு. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு காரியம் செய்யணும்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஃபோன் பண்ணுறோம், மிஷின் வந்துடுது, தோண்டிடுது. ஆனால் அந்த காலங்கள் வந்து பிரிமேட்டிவ் காலம், பிரிமேட்டிவ் எறாம்பாங்க. அப்போ ரொம்ப 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 முன்னாடி அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட்ஸே இருக்காது. அந்த காலங்களில் விவசாயம் பண்ணணும், உழைக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் அந்த நேரத்தில் குடும்பம் ஆன பிறகு 300 வருஷம் நினைச்சிருக்கான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். வாசிங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்போ ஒரு மகன் கிடையாது, குமாரரையும் குமாரத்திகள். அப்ப இந்த காலத்துல தான் என்ன சொல்றாங்க? 2 பிள்ளைங்க போதும், ஒரு பிள்ளைங்க போதும், உங்களுக்கு என்னதுக்கியா பிள்ளைங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலங்கள் எல்லாம் 10 இருக்கும், 12 இருக்கும். அங்க வந்து அதுதான் செல்வம். அப்ப குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லும் போது நிறைய பிள்ளைகள் இருந்திருக்கலாம். ஆனா இவ்வளோ பிள்ளைகளை பெற்ற பிறகும் ஜெபம் பண்றதை விடல, தேவனோடு உள்ள உறவை விடல. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த மனுஷனுக்கு உங்களுக்கும் எனக்கு இருக்கிற மாதிரி 24 மணிக்கூர் தான். ஆனா அந்த மனுஷன் அதிக ஜாக்கிரதையா இருந்தான். எதை குறித்து ஜாக்கிரதையா இருந்தான்? தன்னுடைய 24 மணிக்கூரை ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிட்டார். இப்போ என்ன, சிலர் அதிகமா ஜெபிப்பாங்க, மனைவி பிள்ளைங்களை மறந்துடுவாங்க, அதனாலேயே பிரச்சனை பண்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏமா இது ஒரு வீட்டில் ஒரு இடத்துல கொண்டு சம்பவம். புருஷன் வந்து சொல்றாரு, இவ எப்பவும் ஜெபன் ஜெபன்னு சொல்லிட்டு எனக்கு ரசம் வச்சு தாராணி. இது கள்ளத்தனம் பிடிச்ச பொம்பளைங்க. இது உடம்பு அசைஞ்சிடக்கூடாது. அப்போ உடம்பு அசைஞ்சிடக்கூடாது, இந்த தீ வைக்கல இருந்துடக்கூடாது. அப்போ கள்ளத்தனமான ஒரு போர்வை என்ன முக்கோடா போட்டுட்டு வீட்டில் இருந்துட்டு சோத்திரம் அல்லையா சோத்திரம் சோத்திரம் ஒன்றும் அங்கே மேலே போவாது. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் தான் செய்ய வேண்டியதான கடமைகளை நீங்க செய்யாம இருப்பீர்களே, ஆனா உங்க ஜெபம் குப்பை. ஜெபம் பண்றேன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. யார் சொல்ல தெரியுமா? இந்த வெயில கிடந்து வேலைக்கெல்லாம் போக மடிச்சுக்கிறவங்க, நான் ஜெபம் பண்றேன். அது இல்லை. இங்க 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்தான் இருக்கு. எத்தனை குழந்தைங்க நமக்கு தெரியாது. அவ்வளோ குழந்தைகளுக்கு வயிற்று போடணும், மனைவிக்கு வயிற்று போடணும், பல காரியங்கள் வரும், எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்போ அந்த மனுஷனுக்கு
அவன் கரெக்டாக தன்னோட டைமை டிவைட் பண்ணுறார், பிரிக்கிறார். எப்படி? தம் மனைவிக்கு செலவிடக்கூடிய நேரத்தை வைக்கிறார், ஒதுக்குறார். தம் பிள்ளைங்களுக்கு செலவிட நேரத்தை வைக்கிறார். தம் வேலை செய்யணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்குறார். மீதி உள்ள நேரங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்யறார்? ஆண்டவருக்குன்னு கொடுக்குறார். இங்கே நம்ம என்ன செய்யறோம்? ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன? அநியாயமாக தேவையில்லாத காரியங்களை ஈடுபடுறது, அடுத்தவங்ககிட்ட பேசுறது, வேற காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறது. மனைவிக்கும் நேரத்தை செலவிட நேரம் இருக்காது, பிள்ளைங்களோடும் நேரத்தை செலவிட நேரம் இருக்காது, வேலைக்கும் ஒழுங்காக போக மாட்டாங்க. கேட்டால் நேரம் இல்லை நீ உங்களுக்கு ஐயோ. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். ஆதாம் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் 930 வருஷம். ஏன் இங்க ஏனோக்கோ பேசிட்டு ஆதாமை கொண்டு வந்தேன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் இதுல இருக்கு. ஆதாமை உருவாக்கும் போது தேவன் ஒவ்வொரு நாளும் குளிர்ந்த வேலை, அதாவது அதிகால வேளையிலே அவனோடு பேசினார், இடைப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. ஆனா எப்ப ஆதாம் தள்ளப்பட்டு போனானோ அந்த தேவனுக்கு அவரோடு கூட இடைப்படுறதுக்கு ஒரு நபர் தேவைப்பட்டார். அந்த தேவனுடைய குணாதிசயங்களை பாருங்க. உங்களுக்கு தேவனோடு பேச விருப்பம் இல்லை, ஆனா ஆண்டவர் சொல்ற எனக்கு உன்னோடு பேச விருப்பம் இருக்கு. ஆதாம உருவாக்குனதே எதுக்காக? தன்னோடு பேசுவதற்காக, தன்னோடு பேசி இடைப்படுவதற்காக. முடியாதுன்ட்டான். ஆனா ஆண்டவர் அருமையான ஒரு காரியம் பண்ணார். நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. 930 வருஷம் யாரு உயிரோடு இருக்கா? ஆதாம் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கும்போது ஆதாமுக்கு 622வது வருஷம் ஆகும்போது ஏனோக்கு பிறக்கிறார். ஆதாமுக்கு மொத்த வாழ்க்கை எவ்வளவு? 930. அதுல 622 வயசு ஆகும்போது யாரு பிறக்கா? ஏனோக்கு பிறகு. அப்போ ஆதாமும் ஏனோக்கும் 2 பேரும் சேர்ந்து 308 வருஷம் ஒரே காலகட்டத்தில் வாழ்றாங்க. அப்படின்னா தாத்தா கொள்ளு பேர் ஒரே காலகட்டத்தில் வாழ்றாங்க. வாழும்போது அந்த ஆண்டவர் யாரை எடுத்துக்கிட்டார் தெரியுமா? ஏனோ கூட பேச ஆரம்பிக்கிறார். அப்ப எவ்வளவு சங்கடமான ஒரு காரியம். ஆதாமோட பேசக்கூடிய இந்த பாக்கியத்தை அவன் இழந்துட்டான். ஆனா அவன் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய பேரை ஆண்டவரோடு பேசுறான். அதாவது 2 பேரும் சேர்ந்து உயிரோடு இருந்த நாட்கள் 308. அப்போ 65 வருஷத்துக்கு பிறகுதான் தேவனோட சஞ்சரித்தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது 243 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஒண்ணு மாத்திரம் புரிஞ்சுக்கிடுங்க, எவ்வளவுதான் நாங்க கத்துனாலும் உங்களுக்கு உணர்வு இல்லாம ஜெபத்தை குறித்து அற்பமா எண்ணி, அப்ப நாங்க வைக்கக்கூடியதான அந்த காத்திருப்புகள், உபவாசங்கள், முழு உறவு, இதெல்லாம் உங்களுக்கு அற்பமா இருக்கும். ஆனா தேவன் உங்களை தள்ளிட்டு இனி ஒரு கூட்டத்தை எழுப்புவாரு. அவங்க தேவனோடு பேசுறதுக்கு அதிக தாகம் உள்ளவங்களா இருப்பாங்க. உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? அசதி நிறைஞ்சதா இருக்கும், தூக்கம் நிறைஞ்சதா இருக்கும், கனநித்திர ஆவி நிறைஞ்சதா இருக்கும், முடிவு பரிதாபமா இருள் நிறைஞ்சதா இருக்கும். ஆனா நிச்சயமா நான் சொல்றேன், இந்த சபையில நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னா எங்கேயாவது இருந்து எப்படியாவது ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பாரு. அவங்களுக்குள்ள அவரோட பேசணும்னு ஒரு வாஞ்சை இருக்கும். அந்நிய பாஷைக்கு இடம் கொடுத்து, ஆவியானவருக்கு கிரியைக்கு இடம் கொடுத்து ஜெபிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நீங்க உங்க வாயை மட்டும் பார்த்து ஏற்க முடியவங்களா இருப்பீங்க. பரிதாபமான முடிவா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் யாருக்குமே கிடைக்காத சுவிசேஷத்தை கொடுக்கப்படுது. அந்த சுவிசேஷம் எது கொடுக்கப்படுது தெரியுமா? உணர்வுடையதுக்கு. ஆனா உணர்வே உங்களுக்கு இருக்காது. ஆனா இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆதாம் எனக்கு நீர் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஏனோக்கு எடுத்துக்கிட்டார். அதே போல நிறைய தேவனோடு சஞ்சரிக்கிற ஜனங்கள் தேவன் நிச்சயமா என்ன கூட்டு சேர்ப்பார். கூட்டு சேர்க்கும் போது நீங்க தள்ளப்பட்டு போவீங்க. அடுத்தது குடும்பஸ்தர்களே சொல்றேன். கொர்நேலியு அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்பீர்களானால் 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதினு அர்த்தம் என்ன? 100 போர் சேவர்களை நடத்தணும். ஒரு வீட்டில் 5 பேரை நடத்துறதே அவ்வளோ கஷ்டம். அப்போ 100 பேரை நடத்தக்கூடிய ஒரு மனுஷன் பிளஸ் அவன் ஒரு குடும்பஸ்தன். அப்போ ஒரு குடும்பஸ்தனா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அடுத்தது வேலை 100 பேர் நடத்துறது. அப்படிப்பட்ட மனுஷன் 2வது வசனம் வாசிங்க. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து. அப்போ வீட்டார் அனைவரப்ப அவனுக்கு மனைவி இருந்திருக்கு, பிள்ளைங்க இருந்திருக்கு. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். என்னையாவது அந்த சாக்கு போக்கு சொல்றதை விட்டுருங்க. எப்படி நான் குடும்பஸ்தன் ஆகி போனேன், எனக்கு கை குழந்தை இருக்கு, இல்ல எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, கணக்கு ஆண்டவருக்கு நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. 100 நபர்களை 100 போர், அதாவது போர் சேவர்கள் சொன்னாலே ரஃபா இருப்பாங்க. ஆர்மி பீப்புள்னா ரஃபா இருப்பாங்க. அப்போ அவங்களையும் ஹேண்டில் பண்ணணும், குடும்ப வாழ்க்கையும் பார்க்கணும். அதுவும் தள்ளி என்ன சொல்றது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்.
உங்களுக்கு ஜெபம் பண்ணுனா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத விசுவாசிப்பீர்கள். அதாவது விசுவாசமுள்ள ஜெபம் வேதம் சொல்லுது. விசுவாசமுள்ள ஜெபம் பின்னியாளி ரட்சிக்கும். அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் இருக்குமே, ஆனா நீங்க இன்னும் ஜெபிப்பீர்கள், இன்னும் ஜெபத்துல நேரத்தை ஒதுக்கிங்க, ஜெபித்துக் கொண்டே இருப்பீங்க. இப்ப நமக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் இல்ல, ஜெபத்தை குறித்த விசுவாசம் இல்ல, ஜெபம் பண்ணுனா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறதான விசுவாசம் இல்ல. அதனாலேயே ஏன் ஜெபம் பண்ணணும், அதனாலேயே ஜெபிக்க நேரம் இல்லை, அதனாலேயே எனக்கு உடம்புல முடியல. அப்ப இவ எல்லாத்தையும் காரணம் விசுவாசங்கிறது இல்ல, ஜெபத்தை குறித்த விசுவாசம் இல்ல, ஜெபத்தின் மேன்மை குறித்த விசுவாசம் இல்ல. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அங்கே நோவா என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அதாவது அவன் குமாரர்கள் இருந்தார்கள் என்று இருக்கும். இங்க வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்ப சஞ்சரித்து கொண்டிருக்கான தேவனோடு தொடர்புல இருந்துச்சு. வேதம் சொல்லுது இந்த மனுஷன் 120 வருஷம் பிரசங்கித்தார். எதை குறித்து பிரசங்கித்தார்? தேவனுடைய நீதியை குறித்து பிரசங்கித்தார். இந்த மனுஷனுக்கு மனைவி 3 பிள்ளைகள் இருந்தார்கள். பிள்ளைகளுக்கும் கல்யாணம், மகன்களுக்கும் கல்யாணமாகி மருமகளும் இருந்தார். அப்போ ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய மனுஷன், குடும்ப சூழலுள்ள ஒரு மனுஷன். அதாவது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க, தேவன் சொல்லியிருக்கக்கூடியதான அளவின்படியான ஒரு பேழை அந்த காலத்துல கெட்ட முடியாது என்று சொன்னார்கள். ஏனென்றால் அது அவ்வளவு நீளமும் அவ்வளவு வீதியும். இப்பொழுது நவீன டெக்னாலஜி முறையில் மிஷினில் கொண்டு வேணா கட்டலாம், அந்த காலத்தில் கட்ட முடியாது. ஆனால் தேவன் அந்த நோவாவை கொண்டு கெட்ட சொன்னார். பல அடுக்குகள் இருந்துச்சு, மிகப்பெரிய வீதி, உயரமும் உள்ளது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பேழை ஒரு மனுஷன் கெட்ட வேண்டுமே ஆனால் எவ்வளவு உழைப்பு அங்கே போட்டிருக்கணும். அப்போ அவ்வளவு உழைப்ப வேலையில போடுறாரு, குடும்ப வாழ்க்கைக்கு செலவிடுறாரு, பிள்ளைகளுக்கு என்று செலவிடுறாரு. இவை எல்லாவற்றிலும் மற்றிலும் அந்த மனுஷன் என்ன தெரியுமா செய்யறாரு? ஜெபிக்கிறார், தேவனோடு சஞ்சரிக்கிறார், தேவனோடு உறவாடுகிறார், தேவனோடு இருக்கிறார். அப்ப முடியாதுங்கிற ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு அதனுடையதான மகிமை தெரியல. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லப்பட்டிருக்க போல, ஜெபத்தை குறித்ததான விசுவாசம் உடையவர்களாக இருந்து ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களே, ஆனால் அதனுடைய மகிமை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதை பற்றி தெரியல. சிலர் என்ன சொல்றாங்க? எதுக்காக ஜெபிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், இப்படியே சொல்றாங்க. எதுக்கு ஜெபிக்கணும்னே எங்களுக்கு தெரியலன்னு. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7-10 வரையில் வசனங்களை வாசிங்க. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். பாருங்க, இது பின்புள்ள காரியம் உங்களுக்கு தெரியும், அதனால அதை நீங்க பிறகு வாசிங்க. இங்க எப்படி ஒரு வாலிபனாக இருக்கிறான் சாலமன். தான் ஒரு வாலிபனாக இருக்கும்போது தான் ராஜாவாகிற ஒரு நிலைமை வருகிறது. இப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவரே, எனக்கு இந்த ஜனங்களை நடத்தணும், எனக்கு அதுக்குள்ள ஞானம் இல்லை. அப்ப இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி, எனக்கு எதுக்கு ஜெபம் பண்ண தெரியல, அது தெரியும்ல. அப்ப என்ன செய்யணும்? சாலமோனுக்கு நாட்டை ஆள தெரியல, தேவனிடத்துல கேட்டார். அப்ப உங்களுக்கு தெரியணும், எனக்கு குடும்பத்தை நடத்த தெரியல, என் மனைவிட்ட எப்படி ஈடுபடணும்னு எனக்கு தெரியல, என் புருஷன்ட்ட எப்படி ஈடுபடணும்னு தெரியல, என் பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியல, என் மாமனார் மாமியார் எப்படி நடக்கணும்னு தெரியல. எத்தனை பேர் அதுக்காக தேவ சமூகத்திலிருந்து அழுது இருக்கிறீங்க? ஜெபிக்க தெரியலங்கிறீங்களா? எதற்காக ஜெபிக்கணும்னு தெரியல. இதான் உங்க தேவைகளை உணர்ந்து ஜெபிக்கிறதான் ஜெபம். இங்க சாலமோன் ராஜா வாலிபனா இருக்கிறான், எதுவுமே தெரியாது, யுத்தம் பண்ண தெரியாது, வாழை பிடிச்சது கிடையாது, கடுமையான சூழ்நிலைகளை அவர் சந்திச்சதே கிடையாது, செல்ல பிள்ளை மாதிரி வீட்டில் இருந்துட்டார். டக்குனு ராஜாவாகிறார். அப்ப ஆண்டவர் நோக்கி கேட்கிறார். வேதம் சொல்லுது, தேவன் அந்த நாட்டை நடத்த தேவையான ஞானத்தை கொடுத்தார் என்று. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரியணும், எனக்கு இதெல்லாம் தெரியலையா, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சிடணுமா? ஜெபத்துல தேவனத்துல கேட்கும் போது. ஒரு தகப்பனாரும் தாயாரும் வந்திருந்தாங்க, பிள்ளைக்கு கொஞ்சம் என்ன பிசாசுன்ற இப்போ குறைஞ்சிட்டு உபத்திரவம் அப்படின்னு. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், தகப்பனாரை பார்த்து கேட்டேன், நீங்கள் ஜெபம் பண்ணுறது உண்டானே? அவர் இல்லைன்ட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லி கொடுத்தேன், இப்போ நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதான ஒரு காரியம் வந்திருக்கு, நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பன் என்ன செய்யணும்? தூரமாக இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் வைக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளை சுற்றிலும் சாத்தானுடைய கிரியை மேற்கொள்ளாதவன் இருக்கத்தக்கவாறு அவர்களை சுற்றிலும் இரத்த கோட்டைகளை வைத்து நீங்க கட்டணும், ஜெபத்தில் கட்டணும். இப்ப என்ன அவுத்தடிச்சு விட்டுருதான். பெற்றோருக்கு இருக்கக்கூடிய ஒரே கடமை என்ன?
தகப்பனுக்கு சம்பாத்தியம் பண்ணணும், தாயாருக்கு அவிச்சு போடணும். அவிச்சு போடணும் என்னது? சமைச்சு போடணும். இவ்வளோ தான் அவங்க கடமை நினைக்கிறீங்க. இல்லை, தப்பு பண்ணுறீங்க. எதுக்காக ஜெபிக்கணும்? உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். என் பிள்ளையுடைய குணம் இது, என் பிள்ளையுடைய கெட்ட சுபாவம் இது. முழங்கால நில்லுங்க. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, நீங்கள் அந்த பிள்ளைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து, தூரமாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. என் பிள்ளையுடைய இந்தந்த குணங்கள் மாறணும் ஆண்டவரே, பிசாசு அவங்க மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே, அந்த பிள்ளையை உமக்குள்ள வச்சு பாதுகாத்தல் ஆண்டவரே, கெட்ட நண்பர்களோடு சேரக்கூடாது ஆண்டவரே, அந்த பிள்ளையுடைய உடலை பாதுகாத்தரலும், சிந்தனையை பாதுகாத்தரலும், ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிங்க. யாரு ஜெபிக்கிறீங்க? தூக்கி போட்டு அடி. சிலர்லாம் சொல்லி சங்கடப்படுறாங்க, இந்த மாமியார் மாரெல்லாம் சங்கடப்படுறாங்க. ஏன்? தூக்கி இருதயமே இல்லாத அளவுக்கு அடி. தான் ஒழுங்கா வளர்க்கல, தனக்கு ஒழுங்கா வளர்க்க தெரியல, தான் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கல. ஆனா என்ன? தூக்கி போட்டு முருகத்தனம் எல்லாம் பொடிச்சு பொடிசா இருக்கு, அதுகளை போட்டு அடி, சமுட்டு உதைக்கிறது. நெஞ்சிலும் சமுட்டினது உண்டான். சில தவப்பம் கிடையாது, கொலைகாரன், அது சாவும். இப்போ இல்லைன்னா 10 வருஷம் கழிச்சு அது டிவி நோய் பிடிச்சி வேற நோய் பிடிச்சா கேட்டால் என்ன தெரியுமா? என் பிள்ளை எனக்கு நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் எப்படி தூக்கி பொத்துனி போட்டுச்சு தான் பிள்ளைய. பிரச்சனையா இருக்கு தனக்கும் இன்னொருத்தவங்களுக்கும். இடையில வந்து நான் பிள்ளைய தூக்கி பொத்துனு கேட்டதுக்கு என் பிள்ளை நான் கொல்லுவேன். கிறுக்குகள், தலைக்கு சுகம் இல்லாதது. கவனமா இருங்க. கணக்கு ஆண்டரை கொடுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தங்களும் எச்சரிக்கையா வாங்கன்னு சரி, எச்சரிக்கையா வாங்கன்னு சரி, ஜாக்கிரதையா இருங்க. உன் பிள்ளை நீங்க சொல்ல முடியாது, அது தேவன் கொடுத்தார். நீங்க அந்த பிள்ளைய தேவ சித்தப்படி நடத்தி தேவனுக்குரியவர்களாக அதை திருப்பி கொடுக்கறது உங்க கடமை. யோபுவின் சரித்திரம் 1:5 விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லெக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோபு தம் பிள்ளைங்க வசதியா இருக்கிறாங்க, அவங்க அடிக்கடி ஒவ்வொருத்தவங்க வீடுகள்லையும் கூடி சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுல அந்த அந்த இருதயம் கொளுத்ததுனால தேவனை தூஷித்திடக்கூடாதுங்கிறதுக்காக ஒருவேளை தூஷித்திருக்கலாம், ஆனா அவங்க மேல சாபம் வந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாமே தங்க வீடுகளில் இருக்கிறாங்க, சேர்றாங்க, அங்க ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறாங்க, ஜாலியா இருக்கும்போது நிசாரமா தேவனை பேசியிருப்பாங்களோ அப்படி ஒரு எண்ணம் இவருக்கு வருது. என்ன செய்யறாரு? அவர்களை அழை அனுப்பி, நீ வந்துரு, நேற்றுக்கு வீட்டில் பார்ட்டி வச்சிங்க, சரி இன்னைக்கு வந்துரு 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 வந்துரு. அதிகாலமே எழுந்து அவருடைய லெக்கத்தின்படி தகன பலி செலுத்துற. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கண்ணீர் வடிக்கணும். உன் பிள்ளை வெளியே போகுதா, ஒரு டூருக்கு போகுதா, நீ முழங்காலின்னு ஜெபம் பண்றியா? கிடையாது. இங்க ஒருத்தங்க இருக்கான் சொல்லிட்டு போயிடுது, அந்த பிள்ளை போகுது பார்த்துடுங்கன்னு. ஆமா, அந்த பிள்ளைக்கா நீங்க ஜெபம் பண்றது உண்டா? அந்த பிள்ளை அந்த வண்டியில அலம்பக்கூடாது, அந்த பிள்ளை அந்த நேரங்களில் ஏதாவது வாங்கி எடுத்து குடிச்சிடக்கூடாது, அந்த பிள்ளை அந்த நேரங்களில் கெட்ட பழக்கம் ஈடுபட்டக்கூடாது. ஜெபம் பண்றது உண்டா? எங்க? வேதம் தெளிவா சொல்லுது, அதிகாலமே எழும்பி என் பிள்ளைகள் தப்புனால இதேனும் பாவம் அது சாபமாக மாறி அவங்க வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே என்பதற்காக ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் மொத்தமா சேர்த்து 8 பிள்ளை இருக்கும், ஆண்டவரை எல்லாரையும் பாதுகாத்தால் ஸ்தோத்திரம், ஆமென். கேட்டா என்ன சொல்லிடுறேன்? ஜெபம் பண்ணிட்டேன். இல்ல, உன் ஜெபம் மேலேயே போவார். ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சின்ன குழந்தை பிள்ளைங்களை உங்களுக்கு பெற தெரியுது, சாப்பாடு மட்டும் கொடுத்தா வளர்க்க அப்படி இல்லை. 3 பிள்ளைங்கள் இருந்தா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக நேரத்தை செலவிடுங்க. 2 பிள்ளைங்கள் இருந்தா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக நேரத்தை செலவிடுங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களோடு கூட ஆண்டவர் கூட இருப்பாரு, உங்க குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு, உங்க நிமித்தம் உங்க பிள்ளைங்களை இப்ப என்ன சொல்றாங்க? எருவ மாடுன்னு. ஆனா உங்களுக்கு தெரியல, எருவ மாடு சின்ன இருந்தா அப்ப தாயும் தகப்பன எருவ மாடு தானே. அதை யோசிக்க மாட்டீங்களோ? இப்போ பிள்ளைங்களை பார்த்து எருவ மாடுங்கிறீங்க, அப்ப தாயும் எருவ மாடு தகப்பன எருவ மாடு தானே. கொஞ்சம் யோசிங்க, வேதனையோட சொல்றேன். ஏன்னா பிள்ளைங்களை நீங்க வளர்க்கல, பிள்ளைங்களுக்காக தேவ சமூகத்திலிருந்து கண்ணீர் வடிக்கல. ஆனா என்ன செய்ய தெரியுமா? திட்டுறீங்க, அடிக்கிறீங்க, அடியெல்லாம் மரண அடி. சிலர் என்ன, அது எதற்காக ஜெபம் பண்ண இது வரைக்கும் சொன்னேன். சிலருக்கு எப்படி ஜெபம் பண்ணே தெரியல. ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாதுன்னா இருதயத்துல தோணுறத சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு என்னென்ன காரியம் நடக்கணும். நீங்க உடனே முழங்கால் நில்லுங்கன்னு நான் சொல்லல. ஆனா என்ன, ஆண்டவரே என்னென்ன சூழ்நிலை எனக்கு இருக்கு, அப்படி உங்க இருதயத்துல இருக்கிறத நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி என்ன செய்யுங்க,
அந்த தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுங்க, அவரிடத்துல சொல்லுங்க. அதான் ஜெபம். முதல்ல ஒண்ணுமே உங்களுக்கு ஜெபம் பண்ணவே முடியாதா, முதல்ல அந்த ஆரம்பிங்க. உடனே முழங்கால் நிற்கன்னு நான் சொல்லலை, ஏன்னா அது ஒருவேளை முட்டு வலிக்கும் இடுப்பு வலிக்கும் ஜெபம் போயிடும். சரி, இருக்க பிரகாரமா இருங்க. ஆனா இருதயத்துல என்னென்ன காரியங்கள் எனக்கு இருக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கு, அப்படி இருதயத்தை இருக்குதா சொல்லுங்க. சிம்பிளா தான். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய இதெல்லாம் தேவையே கிடையாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:30 நீங்க வாசிக்கும் போது 2 குருடர்கள் எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னு இருக்கு. நடந்து போயிட்டு இருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டு இருக்காங்க, இவங்க ஒரு சைட்ல இருக்கிறாங்க, அதை கேள்விப்படுறாங்க. எப்படி இயேசு கிறிஸ்து போறாரு, எப்படி ஜெபம் பண்ணாங்க பாருங்க. அப்படியே தெரிஞ்சுறாங்க, சத்தம் போட்டு எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. அப்போ ஜெபங்கிறது நீங்க ரொம்ப வித்தியாசமா கற்பனை பண்ணாதுங்க. நான் தான் புதுசா வரக்கூடிய ஆட்கள்கிட்டையும் ஜெபம் பண்ணவே முடியாதவங்கள்ட்ட சொல்றதெல்லாம் நீங்க ரொம்ப கற்பனை பண்ணாதுங்க. இந்த நைட் தூங்கிட்டு 7:30 பெட்ல அப்படி இருந்தாலும் ஒண்ணு இல்லை, அப்படி இருந்து அந்த ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, இந்த நாளை நான் ஆரம்பிக்க போறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்படிலாம் இருக்கேன், இறக்கம் செய்யணும். அப்படியே ஜோமணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்களை மூட தோணும், கையை கும்பிட தோணும், முழங்கால் நிற்க தோணும். அது அந்த ஜெபத்தில் வளர்ச்சி உண்டாகும், அந்த ஆவியில ஒரு தாழ்மை உண்டாகும், ஒரு உணர்வு உண்டாகும். அப்போ அந்த சரீரம் ஒட்டு மொத்தம் உங்களுக்குள்ள அடங்கும். இப்போ அந்த சரீரம் உங்களுக்குள்ள அடங்காது. கண்ணை முடிஞ்சோன்னா கண்ணை திறக்க சொல்லும், கையை கும்பிடுன்னு சொன்னா கை வலிக்கும், முழங்கால் இல்லைன்னா அது இடுப்பு ஒத்துக்கிடாது. ஆனா எப்போ நீங்க அந்த ஆண்டருக்குள்ள வளர்ந்து வளர்ந்து நான் ஒண்ணு இல்லை இல்லைங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருதோ, அப்புறம் முழங்கால் நிற்க உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. ஏன்னா அப்பேற்பட்ட தேவன்கிட்ட முழங்கால் நின்னாவது எனக்கு பேசக்கூடிய பாக்கியம் கிடைச்சேங்கிறதான தாழ்மை தான் உண்டா. அந்த மனத்தாழ்மை இல்லாததுனாலதான் நம்ம என்ன செய்யறோம், பல சாக்கு பக்க சொல்றோம். எந்த மனுஷன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்றானோ அவன் யோவான் அப்போஸ்தலரை போல நான் சிறுகணும். ஏன்னா அவர் அறிய தான் ஒன்றும் இல்லைன்னு கீழ் நோக்கிப்போம். அப்போ ஒண்ணுமே இல்லாதவன் அந்த சர்வவல்லமையுள்ள தேவன்கிட்ட பேச வேண்டுமே, ஆனா அவன் இன்னும் பணிவான், இன்னும் தாழ்மையா இருப்பான், இன்னும் குனிவான், இன்னும் முழங்கால் நிற்பான், இன்னும் கெஞ்சுவான். அதான் அந்த வளர்ச்சி. நான் எடுத்து முடிச்சுன்னு உங்களோட வளராதுன்னு நம்ம சொல்லலை. என்ன செய்யுங்க, இந்த குருடர்களை போல என்ன செய்றாங்க, காதுல கேக்குது அவர் போறாருன்னு, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:13 நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன ஆயக்காரன், அந்த மனுஷன் ஜெபத்தை பாருங்க, வேற ஒண்ணுமே இல்லை, பாவியாகி என் மீது இரக்கமாயிரும், அப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ண. அங்க வேற ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை நின்றுட்டு ஜெபம் பண்ணிருக்கும், ஒருவேளை முழங்கால் ஜெபம் பண்ணி. அந்த வார்த்தையை பாருங்க, என் நிலைமை உணர்ந்து ஆண்டவரே நான் பாவி எனக்கு இறங்கும். அதான் ஒரு ஜெபம். எனக்கு ஜெபம் பண்ண தெரியல நீங்க சொல்லும் போது ஜெபத்தை ஏதோ PhD முடிச்சுட்டு வந்து தான் ஜெபம் பண்ணணும் அப்படி கிடையாது, இல்லை MPhil முடிக்கணும், B.Ed முடிக்கணும், அப்படிலாம் உண்மை கிடையாது. உங்க இருதயத்துல உங்க நிலைமைகளை உணர்ந்து எளிமையான ஒரு நிலைமையில சொல்றது. லூக்கா சுவிசேஷம் 23:42 வாசிப்பீர்களானால் அந்த வலது புற காலம் என்ன சொல்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்திற்கு போகும்போது என்ன நினைத்தருளும். வேற ஒண்ணுமே அவன் சொல்லல, என்ன நினைத்தருளும் ஆண்டவரே. அந்த ஜெபத்தை பாருங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்றது இல்லை, தன் நிலைமை உணர்றான். நான் பாவி, நான் தொங்குறது என் நிலைமைக்கு ஏற்றபடி. எப்படின்னா நான் தப்பு பண்ணினே நான் தொங்குறேன், ஆனா என் முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, என் பக்கத்தில் ஒருத்தர் தொங்குறாரு, அவர் தேவன். ஆண்டவரே நான் பாவிதான், ஆண்டவரே நீரு உங்களுடைய ராஜ்யத்துக்கு போவீர் தெரியுமா என்ன நினைத்தல். அந்த வார்த்தையை பாருங்க, ரொம்ப கஷ்டமான வார்த்தை இல்லை, என்னை நினைத்தருளும், அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, 2 ராஜாக்கள் 20:1-3 வரைக்கும் எசேக்கியா ராஜா குறித்து என்ன ஏசாயா சொல்றாரு, இந்த பேர் நீ இறந்து போகா, நீ செத்து போகிறா, நீ என்ன செய்வான், வீட்டு காரியங்களை ஒழுங்கு பண்ணு. அப்போ எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு, ஜெபங்கிறது வேற ஒண்ணு இல்லை. இப்போ ஆண்டவரே என்ன நினைத்தரலாம் ஆண்டவரே, ஏன்னா 3வது வசனம் என்ன இருக்கு, நான் உமக்கு முன்னாடி உத்தவமாய் நடந்தனே ஆண்டவரே, அதெல்லாம் நினைத்தருளும் ஆண்டவரே, வேற ஒண்ணுமே இல்லை, நினைத்தருளும். வலது புற காலம் என்ன சொன்னா, நினைத்தருளும். எசேக்கியா அழுது சொல்றாரு, சோர் பக்கமா திரும்பி, ஏன்னா ஏசாயா வரும்போது ராஜா பக்கத்துல இருக்க, கண்டிப்பா யாரெல்லாம் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருந்திருக்கலாம், இல்ல பலரும் இருக்கலாம். ஆனா அந்த மனுஷனை பாருங்க, டக்குனு சோர் பக்கமா திரும்புறாரு, ஆண்டவரே நினைத்தருளும். அதாவது எளிமையா ஜெபம் பண்றாரு, அந்த ஜெபம் கேட்கப்படுது. நீங்க அதுதான் புரிஞ்சுக்கிடணும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11:11 எப்தான்கிறதா நியாயாதிபதியை குறித்து சொல்லப்பட்டது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் கர்த்தருடைய சன்னிதானத்திலே, அதாவது கர்த்தருடைய சன்னிதிலே போய் என்ன செய்தார், தன் காரியங்களை எல்லாமே சொன்னார் இருக்கு. ஜெபங்கிறது என்ன தெரியுமா, தன் காரியம் எல்லாவற்றையும் தேவனிடத்துல சொல்றது. அதை ஏதோ ரிஸ்கா பார்க்காதுங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்க ஜெபம்னாலே
அதை வித்தியாசமா பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி பார்த்தா உங்களால மணிக்கூர் கணக்கில் ஜெபம் பண்ணவே முடியாது. அந்த ஆசை போயிடும், அந்த வாஞ்சை போயிடும், அந்த தாகம் போயிடும், அந்த விருப்பம் உங்களோட்டு போயிடும். பேசணும், அப்படிதான் நீங்க நினைங்க. அதிகாலமே ஆண்டவர் எழுப்புவாரு. அதை எப்படிதான் மைண்ட்ல வைப்போம்னா, அவரோட பேசணும். போக 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 அவர் சில காரியங்களை உணர்த்துவார், அது ஜெபம் பண்ணும். ஆனா அந்த ஜெபத்துக்கு இப்படிதான் சொல்லி கட்டாயம் படுத்து வைக்க மாட்டேன். ஏன்னா வச்சா அந்த ஜெபம் எனக்கு கசப்பா மாறிடும். அது பாட்டு போ. அப்படி போனா மட்டும்தான் அந்த ஜெபத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லை உங்களுக்கு எழுப்பணும், ஐயோ ஜெபம் பண்ணணுமே தோணும். இது அப்படி இல்லை, ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு தோணும் 2 பாட்டு பாடுவோம். ஏதாவது பாட்டு போட்டு 2 பாட்டு பாடும். மூடணும் தோணும், மூடுவோம். ஜெபம் பண்ணும், அப்படியே போ. நீங்க அதுக்கு நிறைய ஒழுங்குகளை போட்டு, அதுக்கு நிறைய ரூல்ஸை போட்டு, நிறைய ரெகுலேஷனை போட்டு அந்த ஜெபத்தை செமக்க முடியாத செமையாக்கிட்டு ஜெபம் பண்ணணும்னு சொன்ன உடனே ஐயோன்னு தோணும். நான் என்ன சொல்ல வரேன், என் ஆண்டவர்கிட்ட பேசணும். அப்படி மட்டும் நினைங்க. மீதி உள்ளதை அது அவர் தருவார். அதான் நானும் சில நேரங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவேன், எனக்கு ஜெப ஆவியை தாரோம், விண்ணப்பத்தின் ஆவியை தாரோம். ஏன்னா அந்த சாத்தான், அதாவது அந்தகாரத்தின் லோகாதிபதி எப்பொழுதுமே தடை பண்ணதான் குறியா இருப்பான். அப்ப அவனை முதலே கட்ட தெரியணும். அவனை கட்ட தெரியணும். அப்ப முதல்ல சரீரத்துக்காண்டி ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் உண்மையான காரியங்களை சொல்றேன். ஆண்டவரே என் சரீரத்துல க்ஷீணம் வரக்கூடாது. ஏன்னா நீங்க 10 மணிக்கு தூங்கலாம், சில நேரம் 1 மணிக்கு எழுப்பிட்டது மாதிரி இருக்கும், சில நேரம் 2 மணிக்கு எழுப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்போ அந்த க்ஷீணம் உங்களை தாக்கக்கூடாது. ஆண்டவரே இந்த க்ஷீணம் பலவீனம் எனக்கு என் உடம்புல இருக்கக்கூடாது, சோர்வு எனக்குள்ள வரக்கூடாது, என் சரீரத்துல வேற கஷ்டம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நீங்க கட்டி ஜெபம் பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், ஒரு சோறு வருது ஆண்டவரே, அதை மாற்றம் எனக்கு விண்ணப்பத்தின் ஆவியை தரும். அப்போ இன்னென்ன காரியங்களுக்காக நீங்களா இப்போ எனக்கு விண்ணப்பத்தின் ஆவியை தார ஆண்டவர்னு சொல்லி பாருங்க. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் உங்க மைண்ட்ல புகுத்துவார். புகுத்தும் போது என்ன ஆகும் தெரியுமா, அந்த வண்டி போயிட்டே இருக்கும், ஸ்மூத்தா போ. அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவங்களாக மாறணும், அதை எப்பொழுதுமே ஒரு பாரமா பார்க்காதுங்க. எப்படி பார்க்காதுங்க, ஒரு பாரமா. அவருக்கு இடம் கொடுங்க. உங்க இருதயத்தில் இருக்கிறத எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லும் போது அவருக்கு தெரியும், நீ இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. அவர் உணர்த்துவார், நீ இந்த காரியத்தை ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு, உங்க குடும்பத்தில் இந்த சூழ்நிலை இருக்கு, எனக்கு இந்த சூழ்நிலை இருக்கு. எப்தா தன் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானில சொல்றேன். 2 பேர் இருந்து பேசிட்டு இருக்கோம், ஃப்ரீயா பேசுறோம், சொல்றோம். அப்படி நினைங்க. ஜெபத்தை ஒரு சுமையாகவே நீங்க எடுக்காதுங்க. ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமா கேட்கக்கூடியதான ஒரு தேவனா இருக்கார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18, 19 நீங்க வாசிப்பீர்களே. ஆனா சிம்சோன் ஒரு கழுதையினுடைய தாடை எடுத்து 1000 பேரை கொல்லும் போது தாகம் அடைகிறான். அப்ப ஆண்டவர் நோக்கி கேட்கிறான், ஆண்டவர் நோக்கி சொல்றான், ஆண்டவரே நான் சாக போறேன், எனக்கு தண்ணி வேணும்னு. அந்த ஜெபத்தையும் கேட்கிறேன். அங்க முழங்கால் நின்று இருக்குமா, அந்த தாகத்துல அந்த வெப்ராளத்துல நான் சாவ போறேன் ஆண்டவரே எனக்கு தண்ணி தாரோங்கிற கேட்கிறான். ஆண்டவர் பள்ளத்தாக்க பிளந்து தண்ணீர் கொடுத்தார் என்று. அப்போ அதாவது நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண நான் சொல்லவே இல்லை. முதல்ல பேசுங்க, முதல்ல பேசுங்க. முதல்ல நீங்க இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்தோ நின்னோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த பொசிஷன்ல இருந்துருங்க. இருந்து கண்ணை மூடு, நான் தூக்கம் வருது, கண்ணை மூட சொல்லுங்க, பயமா இருக்கு, இருட்டா இருக்கா, கண்ணே வேணா திறந்துடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்க வளர்ச்சி வர 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 நான் சொன்னோம்ல முதல்ல, அப்படியே உங்க சரீரம் அப்படியே ஒடுங்கும், அப்படியே அது கீழ்ப்படியும், அப்படியே அதை உங்க கண்ட்ரோல்குள்ள வச்சு முழங்கால் நிற்பீங்க, முழங்கால் நின்று குனிவீங்க, முழங்கால் நின்று கையை கும்பிடுவீங்க, முழங்கால் நின்று அழுவீங்க, முழங்காலே நின்றுட்டு இருப்பீங்க. ஏன்? அது அதோடைய வளர்ச்சி. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுது? சிம்சோன் பின்மாற்றம் அடைந்த பிறகு கூட அந்த தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். எப்படி? நிக்கதான் செய்யறான், கண்ணு பிடுங்கிட்டாங்க, எல்லாரும் அவனை பரிகாச பொருளா பாக்குறாங்க, அவன் கண்கள் புடுங்கப்பட்டு இப்படி நிக்கும் போது கூட ஆண்டவனே கேட்கிறான், ஒரு விசை கூட எனக்கு இறங்கி வீர ஆண்டவர், என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாய், இப்படி ஒரு விசை மாத்திரம் என்ன நினைத்தரலும் ஆண்டவரே. அப்போ அந்த ஜெபத்தையும் கூட கேட்டு ஆண்டவர் அங்க கிரியை செய்யறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, விசுவாசம் உள்ளவங்களா என் ஜெபம் கேட்கப்படும். நான் பேசுறது அரகுற மனுஷன்ட்ட இல்லை, பேசுறது முடியாத ஒரு மனுஷன் இல்லை, பேசுறது சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட தேவன். அவரால் முடியும், அதுக்கு அப்படிதான் இப்படி அப்படியெல்லாம் முதல்ல பேசுங்க. போக போக உணர்த்துவார், உண்டு இந்த பாவம் இருக்குது விடு, அப்ப விட தோணும், விடுவீங்க. முதல்ல பேசுங்க. ஜெப நேரத்தை கொஞ்சம் கூட்டுங்க.
அடுத்தது தடையில்லாம ஜெபிக்கணும். ஒரு வழியை சொல்றேன். சிலர் என்ன சொல்றாங்க, நான் ஜெபம் பண்றேன் ஆனா தடை வருது. அதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா? உங்க ஜீவியத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கு. அர்த்தம் என்ன? உங்க இருதயத்தை பொறுத்தவரை நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ, எதெல்லாம் கேட்கறீங்களோ, தீமையான காரியங்களில் ஈடுபடுறீங்களோ, அசுத்தமான காரியங்களில் ஈடுபடுறீங்களோ, கெட்ட நண்பர்களோடு ஈடுபடுறீங்களோ, அது எல்லாம் என்ன செய்யும்? அந்த இருதயத்தில் பதியும். அப்போ எல்லா அசுத்தங்களும் பட்ட பிறகு நீங்க ஜெபம் பண்ண இருந்தா ஜெபம் பண்ண முடியாது. ஒரு காந்தம் இருக்கு, அதுல ஒரு கயிறை கட்டி ரோட்ல இழுத்துட்டே போனா எல்லா இரும்பு துகள்களும் அதுல ஒண்ணு சேர்ந்த பிறகு அது பழையபடி சுத்தமான பார்க்க அழகான காந்தமா இருக்குமா? இருக்காது. அப்ப முதல் வேலை என்ன? அந்த காந்தத்தை எனக்கு பார்க்க வேண்டுமே, காந்தத்துடைய முழு உருவத்தை எனக்கு பார்க்க வேண்டுமே, ஆனால் அதுல ஒட்டிருக்கக்கூடிய எல்லா இரும்பு துகள்களையும் நீங்க என்ன செய்யணும்? எடுத்துதான் மாற்றணும். அப்போ தேவனோடு நீங்க சஞ்சரிக்க வேண்டுமே ஆனால், ஜெபத்திற்கு தடை இல்லாமல் இருக்க வேண்டுமே ஆனால், நீங்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாம். யார் இடத்துல பேசுறீங்க, யார் உங்க நண்பர்களா இருக்கிறாங்கிறத குறித்து, எதை பார்க்குறீங்கிறது, எதை கேட்குறீங்கிறது அதிக ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கும். அந்த ஜாக்கிரதை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? விட வேண்டியதை விடணும். இல்லை நான் மட்டும்தான் சூப்பர் நேச்சுரல், நான் அசுத்தம் கூட இருப்பேன், ஆகாதம் கூட இருப்பேன், பாவத்தையும் செய்வேன், எல்லாமே செய்துட்டு வந்து ஜெபம் பண்ண மட்டும் தடை இருக்காது, முடியாது. அதனாலதான் உங்களை ஜெபம் பண்ண முடியாம போகுது. அப்போ விட வேண்டிய காரியங்களை விடணும். தெளிவா சொல்றேன், நீங்க விட வேண்டிய காரியங்களை நீங்க என்ன செய்யணும்? விடணும். விட வேண்டிய மனுஷர்களை விடணும். உங்க ஆவிக்குரிய ஜீவியம் வளர வேண்டுமே ஆனால், உங்க ஆவிக்குரிய ஜீவியம் வளர வேண்டுமே ஆனால், தேவனோடு உள்ள உறவு வளர வேண்டுமே ஆனால், சும்மா சொல்லிடலாம் எனக்கு ஜெபம் பண்ண தடையா இருக்கு. நீ தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், நாங்களும் அவருக்கு உணர்த்தக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் செவி கொடுத்து எல்லாம் இழந்த பிறகுதான் ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு வரார். எல்லாம் உங்களை போல வச்சுட்டு ஒரு நிலைமை கொண்டு வரவே இல்லை. அப்போ உங்களுக்கும் தெரியணும், ஏன் ஜீவியம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும், நான் பண்ற ஜெபம் தேவன் கேட்கணும். நான் ஜெபிக்கும் போது எனக்கு தடை இருக்கக்கூடாதனால் உங்க கண்களை குறித்து நீ கவனமா இருக்கு. ஏன் இல்லைன்னா அது யூடியூப்லயே தேவையில்லாத எல்லாமே பார்த்துட்டு அம்பரம் ஜெபம் பண்ண இருந்து பாருங்க, அதெல்லாம் மண்டையில ஓடும். தேவையில்லாத பரிகாசக்காரர் கூட நல்ல கும்மாளம் அடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ண இருந்து பாருங்க, அதுதான் மண்டையில ஓடும். சும்மாவோ தடை வராது. தடையை நீங்களே விலை கொடுத்து வாங்குறீங்க. அடுத்த காரியம் எதனால தடை வரும்? உங்களுக்குள்ள தப்பு இருக்குமே ஆனால், உங்களிடத்துல குறைகள் குற்றங்கள் இருக்குமே ஆனால், உங்களிடத்துல பாவங்கள் இருக்குமே ஆனால் உங்களை ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மனசாட்சி உங்களை குத்தும். மனசாட்சி குத்தும் போது அதே மீறி உடனே ஜெபிக்க முடியாது. அந்த பாவங்கள் தப்பு உங்களை எதை நோக்கி கொண்டு போகும் தெரியுமா? அவிசுவாசத்தை நோக்கி கொண்டு போகும். ஜெபம் பண்ண முடியாது, ஜெபம் கேட்கப்படாது, அப்ப ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால தான் உங்க ஜீவியத்துல பாவம் இல்லாம, குற்றம் குறை இல்லாம உங்களை நீங்க பார்த்துக்கிட்டது ரொம்ப முக்கியம். அடுத்த முக்கியமான காரியம், தூங்குறத விடணும். தூங்கவே கூடாதையா? நல்லா தூங்குங்க. எப்போ தூங்குங்க? ஒரு 4 மணிக்கு இல்லை ஒரு 6 மணிக்கு நல்லா தூங்கு. அது போக தூங்குறத விடணும். ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. அங்க தூங்கும் போது சாத்தான் களைகளை விதைப்பான் என்று இருக்கு. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அதாவது நீங்க தேவ சித்தத்துக்கு மாறாக தூங்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் தேவ பாதுகாவல் இருக்காது. அதான் எழும்பும் போது இச்சைக்குரிய சிந்தனைகளோடு எழும்புவீங்க. ஏன் என்னோட சொப்பனத்துல கெட்ட கெட்ட விதத்துல வருது? தேவ பாதுகாவல் இல்லை. ஏன் பாதுகாவல் இல்லை? ஒரு மனுஷன் இவ்வளவு நேரம் தான் தூங்கணும்னு சொல்லி ஆண்டவர் நியமிச்சிருக்கார். அதையும் மீறி கேட்க யாரும் கிடையாது. இன்னைக்கு வேலை இல்லை, மாடு மாதிரி தூங்குது. எழும்பணும், சாப்பிடணும், தூங்கணும். அப்போ அந்த தூங்கும் போது சாத்தான் என்ன செய்வான்? கலை விதைப்பேன். ஏன்? தேவன் ஒரு மனுஷனுக்கு தேவையான ரெஸ்ட்டுக்கு ஏற்றுதானே தூக்கத்துக்குரிய நேரத்தை தந்திருக்கிறார். அதையும் மீறி தூங்கும் போது தேவ பாதுகாவலே உங்களுக்கு இருக்காது. இச்சைக்குரிய எண்ணங்களை போடுவோம், கசப்புக்குரிய எண்ணங்களை போடுவோம், கோபம், மூர்க்கம் எல்லாம் வரும். ஏன்? அந்த விதைகள் எல்லாம் அவனுடைய விதைகள். கசப்பு, கோபம், அதாவது கசப்பான சிந்தை, கோபத்துக்குரிய சிந்தை, வைராக்கியத்திற்கு ஒரு சிந்தை, அடுத்து என்ன இச்சைக்குரிய சிந்தை, இதையெல்லாம் விதைப்போம். அதாவது தூக்கத்தில் எழும்பும் போதே கெட்ட ஒரு நிலைமையோட எழும்புவீங்க. ஏன்? தேவன் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தூக்க நேரத்தை காட்டிலும் அதிகமாக தூங்குறதுனால. அடுத்தது ஜெபிக்காதனால உள்ள விளைவுகள். நீங்க ஜெபம் பண்ணாம இருந்து பாருங்க, ஒட்டு மொத்தமா அவன் கொண்டு போவோம். ஏன் தெரியுமா? தேவன் உங்களை ஒப்பு கொடுத்தாருன்ற வேதம் இருக்கு. ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. என்னால ஏன் ஜெபம் பண்ண முடியல நீங்க சொல்றீங்க தெரியுமா? உங்களுக்கு ஜெப நேரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த நேரங்களை எல்லாம் அசட்டை பண்ணீங்க.
நான் தைரியமா சொல்லுவேன், இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வெவ்வேறு சூழ்நிலையில தேவன் ஜெபம் பண்ணி உணர்த்திருப்பார். நல்ல உணர்வு இருந்திருக்கும். ஆனா அந்த நேரத்தை அல்ல தட்டி நீங்க வெளியில போயிருப்பீங்க, அந்த நேரத்தை அல்ல தட்டி வேலைக்கு போயிருப்பீங்க, அந்த நேரத்தை அல்ல தட்டி நீங்க தூங்கியிருப்பீங்க, அந்த நேரத்தை அல்ல தட்டி வேற காரியங்களை செலவு பண்ணியிருப்பீங்க. வேதம் சொல்லுது, உன் இருதயம் உணர்வு, உன் இருதயத்தில் இருக்கிற அந்த உணர்வு எடுக்கப்பட்டு போயிடும். உன் இருதயம் உணர்வில்லாத இருதயமாக மாறிடும், இருளடைஞ்சு. இப்ப ஏன் உன் இருதயத்துல உணர்வே இல்லை? இப்போ இவ்வளோ சுவிசேஷம் நடத்தல, ஏன் உனக்குள்ள உணர்வே இல்லை, ஏன் உங்களுக்குள்ள உணர்வே இல்லை? காரணம் என்ன தெரியுமா? அவர் கொடுத்ததான அந்த ஜெபம் பண்ணக்கூடியதான அந்த உணர்வை நிசாரமா எடுத்துக்க. சில நல்ல ஸ்தோத்திரம் சொல்ல தோணும். உங்க வாழ்க்கை நீங்களே பார்க்கலாம், நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை அறியாமல் நடந்து போகும்போது உள்ள ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கும், உள்ள ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கும். அதான் அனுபவம். போக போக அது உங்களை அற்ப காரியமா இருக்கும், அது அந்நிய காரியமா இருக்கும், அதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. இருதயத்தில் இருக்கக்கூடிய உணர்வு எடுக்கப்பட்டு போகும், அந்த இருதயம் இருள் அடைஞ்சு போகும். அதே அதிகாரம் 28 வசனம் வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ ஜெபத்தை முதல்ல விடுறீங்க, தேவனோட உள்ள உறவை விடுறீங்க, அந்த இருதயம் உணர்வில்லாம போகுது, அந்த இருதயம் இருள் அடைகிறது. அதுக்கு பிறகு தேவனே ஒப்பு கொடுத்துட்டார். தகாத சிந்தை உங்களை பிடிக்கும், உங்களை அறியாமலே கெட்ட இச்சை பாவ அசுத்த சிந்தனைகள் உங்களை நெருங்கும். ஏன்? நீங்க தேவனை விட்டுட்டீங்க, அவர் உங்களை விட்டுட்ட. வேதம் தெளிவா சொல்லுது, நீங்கள் அவரை விடும்போது அவர் உங்களை விடுவார் என்று வேதம் தெளிவா சொல்லுது. அப்ப இப்ப உங்களுக்கு ஏன் ஜெபம் பண்ண முடியல? நீங்க முதல்லயே அவரை விட்டுட்டீங்க. 29-32 வரைக்கும் வாசிங்க. அவர் உங்களை அனுமதி அப்படி விட்டுட்டார். சாத்தா என்ன செய்யறான்? உங்களை ஒட்டு மொத்தமா உங்களை ஆட்கொண்டுட்டான். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு. அப்போ ஆண்டவர் ஜெபம் பண்ண உணர்த்தும் போது அது எந்த சூழ்நிலை ஆனாலும் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதை அற்பமா எடுத்து பாருங்க. வாயில சொல்லக்கூடாத பாவங்களும் அப்புறம் துரோகங்களும் பொருளாசையும் பொறாமை கொலை வாக்குவாதம் வஞ்சகம் வன்மம், அடுத்து 30 வசனம், இப்படிப்பட்ட தேவையில்லாத எல்லா காரியமும் புறங்கூறுறது அவதூறு பேசுறது, அதாவது எல்லாம் பீம்புக்காரங்க பொல்லாத எல்லாமே உங்க சிந்தனையா மாறிடும். சிலர் சொல்லுவாங்க, என்ன அறியாமலே அந்த சிந்தனை வந்துட்டே இருக்கு, என்ன அறியாமலே சிந்தனை. காரணம் என்ன தெரியுமா? தேவன் உங்களை கைவிட்டுட்டார், அவருடைய பாதுகாவல் உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போச்சு. காரணம் என்ன? கொடுக்கப்பட்டதான உணர்வை நீங்க பயன்படுத்தவே இல்லை. 31 வாசிங்க. உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய். உடன்படிக்கை நீங்க எல்லாருமே பொருத்தனை பண்ணிருப்பீங்க. ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை, ஒரு நெருக்கம் கஷ்டங்கள் வந்த போது, ஆண்டவரை இனி ஜெபம் பண்ணுவேன், இனி உமக்கு பிரியமா இருப்பேன். ஆனா அது அந்நிய காரியமா எண்ணுறீங்க. அன்னைக்கு மட்டும்தான் யோசனை இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிடவே மாட்டீங்க. அதான் சொல்ற, உணர்வில்லாதவர்களாய் உடன்படிக்கைகளை மீறலாய் இருக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? உங்க இருதயம் இருள் அடைஞ்சு போகும், ஒண்ணுமே இல்லாம போகும். அடுத்த வசனம் வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று. நீங்க ஜெபம் பண்ணாமல் இருப்பீர்களே ஆனா முடிவு மரணம் தான். ஜெபம் பண்ணாமல் இருப்பீர்களே ஆனால், ஜெபத்திற்கு தேவன் உங்களை உணர்த்தும் போது அதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பீர்கள் ஆனால் முடிவு மரணமா இருக்கும். மரணத்துக்கு ஏற்ற கிரியைகள் எல்லாம் உடலா இருப்பீர்கள். அப்போ நியாய தீர்ப்பு நாள்ல 2ஆம் மரணமாகிய நரகம் தான் உங்க பங்காவே இருக்கும். ஜெபம் அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, அது தேவன் பிச்சையாய் ஈவாய் உங்களுக்கு இறங்கி கொடுக்கக்கூடியதான ஒரு பெரிய ஈவு. சிலருக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த சரீரத்தில் நல்ல ஒரு சுகம் இருக்கும், நல்ல இலகுவான ஒரு அனுபவம் இருக்கும், இருதயத்தில் ஜோமோன உணர்வு இருக்கும். அது அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் உங்களோடு பேச விருப்பப்படுகிறார், அவர் உங்களோடு பேச விருப்பப்படுகிறார். அப்ப அந்த நேரத்தை ஒதுக்கி முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க உறவு வளரும், உள்ள ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும், நாளை தினம் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா அந்த நேரம் தூக்கமே வராது, போய் படுப்பிய, உருண்டும் புரண்டும் படுப்பிய, காலையில் எழுவும் போதே பிரச்சனைக்குள்ள காரியமாக தான் நிற்கும். ஏன் தெரியுமா? அவர் காத்து காத்து பார்க்குறாரு, அவர் காத்து காத்து பார்க்குறாரு, எப்படியாவது தூங்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் உங்களுக்குள்ள இருக்கே தவிர அவரோட பேசணுங்கிற எண்ணம் இல்லை. அந்த தேவ பாதையில் அப்படியே போகுது, எல்லா அசுத்தங்களும் உங்களுக்குள்ள வருது. ஆனால் ஜெபம் பண்ணி பாருங்க, அதில் அநேகமான பலன் உண்டு. யோபுவின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, ஜெபிக்கிற மனுஷனாக நீங்க இருப்பீர்களே ஆனால், தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக நீங்க இருப்பீர்களே ஆனால், அந்த மனுஷனை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். அப்போ அர்த்தம் என்ன? நீங்க ஜெபிக்கக்கூடியவர்களா இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஜெயம் அதிக நிச்சயம். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற மனுஷனை பார்த்து சாத்தானே ஆண்டவர்கிட்ட சொல்ல, என்னால் அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா நீர் அவனையும்
அவன் அந்த வீட்டாருக்காக ஜோம் பண்றதுனால தன் பிள்ளைங்களை எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணாலும் தெளிவாக சொல்லுவார், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையான்னு. இதுதான் ஒரு தகப்பன் தாயினுடையதான சுபாவம். எப்படி அவர்கள் தனக்காக மாத்திரம் இல்லை, தன் பிள்ளைங்க, தன் வீட்டுக்காக, தன் வீட்டில் உள்ள உடைமைகள் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறதுனால சாத்தானால் என்ன செய்ய முடியலைன்னா அந்த ஒட்டகங்களை மேற்கொள்ள முடியலை, அந்த வீட்டை மேற்கொள்ள முடியலை, அந்த பிள்ளைங்களை மேற்கொள்ள முடியலை, அந்த வேலைக்காரங்களை மேற்கொள்ள முடியலை. ஜெபம் வேலி அடைத்து வச்சிருக்கு. தேவ சமூகத்தில் ஏன் எனக்கு தட்டுமுட்டு வருது, ஏன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, நீ என்னைக்காவது முழங்கால் நின்று ஜெபம் பண்ணது உண்டா? நான் போக்கவும் வரேன் பாதுகாத்தரலான்றவர் கிடையாது. அந்த நேரம் ஹெல்மெட்டை போட்டு சோத்திரம், அங்கே ஒரு போக்கு, வந்த பிறகு சோத்திரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன் வேதம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும், ஏன் புருஷன் போகும்போது மனைவி வீட்டில் என்ன செய்யுது, உடனே போச்சான் சனியாக ஒளிஞ்சான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரே இடையே நோண்டிட்டு இருக்கோம். எது தேவையில்லாது. இல்லைன்னா கண்ட ஆள்கிட்ட ஒரு பொம்பளை போய்ட்டு கம்ப்ளைண்ட், எப்படி அவள் பிள்ளைகளை கவனிக்கவே இல்லை, முழுக்க முழுக்க ஒரே ஃபோனு, நீ வீடு உருப்படுமா? உருப்படவே செய்யாது. அவன் புருஷன் போகுதான், வீட்டில் மனைவி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுங்க, பாதுகாப்பார், வரக்கூடிய ஆபத்தை அப்படியே காப்பாற்றுவார், அப்படியே அதுலேருந்து காப்பாற்றுவார். இங்கே வேதம் தெளிவாக சொல்லுது, யோபு நீதிமானா இருக்கிறார், ஜெபஜீவன் உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறார். ஒவ்வொன்றுக்காக, தம் மனைவிக்காக, தம் வீட்டிற்காக, ஒட்டகங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லாவற்றையும் ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண சாத்தான் புலம்பான். அவன் சொல்லான், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஏன்? அவருடைய ஜெபத்தை கேட்டு நீ சுற்றி வேலை அடிச்சு வச்சுட்டீரு, என்னால் உள்ள நுழையவே முடியலை. அதாவது பல 100 வேலைக்காரங்க இருப்பாங்க, பல 1000 மிருக ஜீவராசிகள் இருக்கு, எதையுமே சாத்தானால அணுக முடியல. ஒரு ஒட்டகத்தை அணுக முடியல, ஒரு எருது அணுக முடியல, ஒரு வேலைக்காரன் அணுக முடியல. காரணம் என்ன? ஒரு மனுஷனுடைய ஜெபம். நீங்க ஜெபம் பண்றீங்களா? யோசிங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20-22 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களே. ஆனால் தரியு ராஜா கேட்கிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கத்திலிருந்து காப்பாத்தினாரான்னு. அப்போ ஜெபம் என்ன செய்யுது? சிங்கத்துக்கு வாய கட்டுங்கிறது தரியு ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு புறஜாதி ராஜாவுக்கு தெரியுது. அவன் சத்தம் போட்டு சொல்றான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா, வல்லவரா இருந்தாரா நீ அப்படின்னா அவனுக்கு தெரியும், கண்டிப்பா தப்பிக்க வைப்பார் நீ. அதனால காலையிலே வந்து வித்து பார்க்குறான். அவன் சொல்றான், உண்மைதான், என் தேவன் ஜீவனோடு இருக்கிறதுனால என் ஜெபத்தை கேட்டாரு, என்னை சிங்கங்களின் வாய்களிலிருந்து என்னை காப்பாற்றினார். அந்த பசியா இருந்த சிங்கத்துக்கு இன்னும் பசியா இருக்கக்கூடியதான சுபாவத்தை கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க. ஜெபம் 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 தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க எல்லாரும் என்ன செய்ய வேண்டியதை செய்யாம இருந்துட்டு ஆண்டவட்ட குறை சொல்றது, எங்களை குறை சொல்றது, எங்களுக்கு சொல்லிட்டு போங்க. ஆனா கவனமா இருங்க, உங்க கடமைகளை நீங்க செய்யவே இல்லை. நான் விரும்புறது எல்லாம் இப்ப என்ன தெரியுமா விரும்புறேன்? மீனை பிடிச்சவங்களுக்கு தரதில்லை, மீன் பிடிக்க தெரியல. ஏன்னா இந்த கடைசி காலத்துல, புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்க ஒவ்வொருவரும், விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ராஜரீக ஆசாரியத்துவத்தை விடுங்க. அப்ப நீங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கு. நீங்க அதாவது இந்த திரட்சியில கிழிக்கப்பட்டுட்டு, அதாவது பிரதான ஸ்தலம் மகா பிரதான ஸ்தலத்துக்குள்ள போகுதுன்னா அந்த அந்த திரட்சியில அப்படியே கிழிக்கப்பட்டுட்டு, இப்ப யாருனாலுமே தேவ சமூகத்தில் போகலாம், தைரியமாய் தேவ சன்னிதானத்தில் கிட்டி சேருகிறோம் என்று எபிரேயர் நிருபர் சொல்றார். அப்ப யாருக்கும் முழங்கால் நிற்கலாம், யாருக்கும் தம் வீட்டு சூழ்நிலைகளை சொல்லலாம், யாருக்கும் அவரிடத்துல கண்ணீர் விடுச்சு விடுதலைகளையும் பாதுகாவலையும் சொந்தமாக்கி கொள்ளலாம். இங்க ஆபத்து, பெரிய ஒரு ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்தே தேவன் காப்பாற்ற. யாரை காப்பாற்றா தெரியுமா? அவரை நம்பி அவரிடம் ஜெபிக்கிறதான ஒரு மனுஷன். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஜெபத்துக்கு பலன் உண்டு. ஜெபம் அவ்வளவு மேன்மையான ஒன்று. ஜெபம் தான் ஜெயம். ஜெபம் ஜெபம் அதுக்கு ஈடு என்ன ஒண்ணுமே கிடையாது. நான் சொன்னதை மறுபடியும் சொல்றேன், மூளையால முடியாது. அப்படின்னா ஒரு காரியத்தை இப்படி இப்படி பண்ணணும், கிளியரா ஸ்ட்ராட்டஜி பண்ணி கிளியரா சில காரியங்கள்லாம் யோசித்து பண்ணு பார்த்தா வரைக்கும் முடியாது. ஆனா ஜெபம் பண்ணி பாருங்க, அதில் இருக்கிற எத்தனை 1000 தடையை அவரு மாற்றி அவர் நடத்தக்கூடியவரா இருக்கு. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஜெபம் தான். அந்த ஜெபம் உங்களுக்குள்ள இல்லாம இருக்குமே ஆனா, அந்த ஜெபம் உங்களுக்குள்ள இல்லாம இருக்குமே ஆனா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் போயிடும். எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் உங்களை காப்பாற்றும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 36 வசனம் சொல்லுது, இவைகளுக்கு எல்லாம் தப்ப. இவைகளுக்கு எல்லாம் முன்னாடி என்ன இருக்கு தெரியுமா? பஞ்சம் இருக்கு, கொள்ளை நோய் இருக்கு, யுத்தம் இருக்கு, நிலநடுக்கம் இருக்கு, பல்வேறு விதமான இயற்கை சீரழிவுகள் இருக்கு. இவைகளுக்கு எல்லாம் தப்ப. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம், இப்ப நம்ம அந்த காலகட்டங்களில் தான் இருக்கு.
இனி சம்பவிக்க போக இவைகளுக்கு எல்லாம் நீங்க தப்புறதுக்கு ஒரு காரியம் பண்ணணும். என்ன? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. ஜெபம் பண்ணும்போது இவைகளில் இருந்தெல்லாம் தப்புலான்னு ஆண்டவர் சொல்ற. ஜெபம் பண்ணும்போது அவர் உங்களை உள்ளங்கைக்குள்ள வச்சு தப்பு வைப்பாருன்னு இருக்கு. ஆனா யாருக்குமே அதை பற்றி தெரியாது. அப்ப என்ன சொன்னாலும் உள்ள மட்டும் ஏறல, தெளிவா சொல்லுது இவைகளுக்கு எல்லாம். அப்ப எந்த சூழ்நிலை, எந்த நெருக்கம், இவைகள் எல்லாவற்றிலும் தப்புறதுக்கு ஆண்டவர் வெளிச்சிருக்காரு. என்ன திறவுகோல் தெரியுமா? பெரிய ஒரு வீடா இருக்கும், பெரிய கதவா இருக்கும், அந்த பக்கம் போகவே முடியாது. ஆனா ஒரு சின்ன ஒரு சாவி அழகா உள்ள போட்டு திருக்குனா உள்ள போயிடலாம். அந்த சாவிய ஆண்டவர் உங்க கையில தந்துட்டார். ஜெபம்ங்கிறது அந்த சாவி. அந்த சாவியை கையில் தந்துட்டு நீ என்ன செய், அதை உள்ள போட்டு திருக்கு, அவ்வளவுதான் சொல்றாரு. ரொம்ப ஈஸியானது. உன் கை ஊனம் கிடையாது, உன் கை ஊனம் கிடையாது, உன் கால் ஊனம் கிடையாது. அப்ப நீ நிக்க முடியும். உன் கையை எடுத்து கையில என்ன செய்யலாம்? சாவியை பிடிக்கலாம், உள்ள போடுறா, டக்குன்னு ஒரு திருக்கா. பெரிய ஒரு அரணான ஒரு கோட்டையா இருந்தாலும் அதுக்கு போகக்கூடிய நுழைவாயில் உள்ள அந்த கதவு இவ்வளவு வண்ணமா இருந்தாலும் கூட ஒரு சின்ன சாவி உள்ள போட்டு திருக்கும் போது திறக்குது, நீங்க ஃப்ரீயா உள்ள போல. ஜெபங்கிறது அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா எத்தனை பேருக்கு அதை விசுவாசிக்க முடியும்னா எனக்கு தெரியாது. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். ஆனா சிலர் என்ன செய்றாங்க? நல்லா ஜெபம் பண்றாங்க, 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க, 5 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க நேரத்தை பார்த்தா ஜெபம் பண்றாங்களே தவிர தன்னை உணர்ந்து ஜெபம் பண்ணல. தன்னை உணராத ஜெபம், உணராம பண்ணக்கூடிய ஜெபம் பயனற்ற ஜெபம். பரிசேயன் சொல்றான், நான் வாரத்துல 2 தடவை உபவாசிப்பேன். ஆண்டவர் சொல்ற கூப்ப. ஏன்? அவன் தன்னை குறித்த உணர்வோடு ஜெபம் பண்ணல, தன்னை மேன்மையா எண்ணிதான் ஜெபம் பண்றான். அங்கதான் உங்க வீழ்ச்சி. சிலர்லாம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா ஜீவித்துல ஒரு மாற்றம் கிடையாது, சண்டைக்கு ஒரு குறவும் கிடையாது. பொறுமைங்கிறது தேடி கண்டுபிடிக்க தான் செய்யணும், ஐக்கியங்கிறது கிடையவே செய்யாது. ஆனா 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ஒண்ணுமே நடப்புல வராது, உங்க ஜெபம் கேட்கப்படாது. அப்போ ஜெபம் பண்ணணும், தன்னை உணர்ந்து ஜெபம் பண்ணணும். புலம்பல் 2:6 வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்க மேலோட்டமான காரியங்களை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஜெபத்தை விடுவீர்களே ஆனால் தேவ பாதுகாவல் உங்களை அப்படியே போயிடும். வேதம் சொல்லுது, தேவன் என்ன சொல்றாராம்? வேலையை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார் என்று. அப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு சிறிய அளவுலயா தேவன் உங்களை பாதுகாக்கிறாரு. ஆனா எப்போ நீங்க ஜெபத்தை விட்டு தேவனை விட்டு இன்னொரு வாழ்க்கை வாழ்வீர்களே ஆனால் தேவனே பலவந்தமாய் உங்களுக்கு இருக்க ஒரு பாதுகாப்பு அனுபவிக்கிறீங்களே ஒரு பாதுகாப்பு, அதை அப்படியே பிடுங்கி போட்டுருவார். 1 பேதுரு 4:7 வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம், எல்லாவற்றுக்கும் முடிவு. ஒரு விசுவாசி சுகம் இல்லாத 2 பையன்மாரோட கவனிக்கக்கூடிய ஒரு விசுவாசி போய் அந்த பையன் வளர்ந்த பெரிய பையன், பெரிய ஆட்கள் காலம் கடைசி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அவனு இந்த விசுவாசியை பார்த்து பரிகாசமா நக்கலாச்சிருக்குது. காலம் கடைசின்னு அப்பவுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. காலம் ஒன்றும் கடைசி ஆகுதுல, காலம் கடைசியாக போறதும் இல்லைன்னு எந்த அளவுக்கு சாத்தான் வஞ்சிச்சு வச்சிருக்கான்னு பாருங்க. 1 யோவான் 2:18 வாசிங்க. 2000 வருஷம் இருக்கும் போதே யோவான் அப்போஸ்தலர் அப்பவுமே சொல்றாரு, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது. பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது. பாருங்க, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கு என்று அப்பவுமே சொல்றார். அதாவது கடைசி காலம்தாங்கிறது அதிக நிச்சயமா யோவேல் தீர்க்கதரிசி இப்படி கடைசி காலத்துல என்ன ஆவியை ஊற்றுவேன்னு. அப்ப 2000 வருஷத்துல அப்போஸ்தலர் மேல கடைசி காலம் அறிகுறியாட்டு தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய ஆவியை ஊட்டினார், அந்நிய பாஷையில் நிறைத்தார். அவர் என்ன ஆவியின் பலத்தில் இடைக்கட்டப்பட்டு ஊழியம் செய்தாங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? கடைசி காலத்துல கடைசி நேரத்தில் இருக்கும். பரிகாசக்காரனா இருந்து நீங்க உங்களுக்கு ஜெயம் போல இருக்கும். அதாவது போதிக்கிற நாங்க உங்களுக்கு பைத்தியக்காரன் போல இருக்கும், போதிக்கிறேன் நாங்க உங்களுக்கு பைத்தியக்காரன் போல. கடைசி காலமா இருக்கே ஜோமோன்னு சொல்லும் போது நீங்க நக்கலாச்சிருப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு தான் கேடு. ஏன்னா அதை விசுவாசிக்கிற எங்களுக்கு தெரியும் நான் கடைசி காலத்துல இருக்கும். அந்த காலத்துல யோவான் அப்போஸ்தலருக்கும் தெரியுது. அவங்க ஒவ்வொருத்தங்களும் நம்ம கடைசி காலத்துல இருக்கிற விசுவாசத்தினாலதான் பணம் பொருளுக்கு மேல ஆசை வைக்கல, ஜெபம் தெய்வீகம் பரிசுத்தத்து மேல ஆசை வச்சாங்க, அவரே எண்ணி வாழ்ந்தாங்க. அதனால பவுல் அப்போஸ்தலரும் தான் கடைசி காலத்துல இருக்கிறவங்க உணர்ந்தனால்தான் சொன்னாரு, நாம் நித்திரையாகிறது இல்லைன்னு சொன்னார். அப்படின்னு அர்த்தம் என்ன? வருகை வருது, வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். யூதா நிருபம் 14:15 ஏனோக்கு என்ன சொல்றாரு? தேவனுடைய வருகையை குறித்து பிரசங்கித்தாருன்னு இருக்கு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் பாருங்க தொடர்ந்து இருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் என்னது? வருகை குறித்து பிரசங்கித்தாருன்னு இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? அந்த மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உண்மையிலேயே உயிரோடு இருந்த குடும்பத்தாரும் சரி, எல்லாரும் சுற்றுப்புறத்தாரும் சரி, எல்லாருமே ஏனோக்கங்க தேடிட்டே இருந்திருப்பாங்க. பரலோகத்துல தேவன் அவர் எடுத்துக்கொண்டார். ஆவிக்குரியவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட சீரியஸ்னஸ். மாம்சீக பிரகாரத்துல உலக பிரகாரமா வாழ்றவனுக்கு அந்த அர்த்தமே தெரியாது. அவனுக்கு எல்லாமே பரிகாசமா இருக்கும். நோவா 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல நோவா நீதியை பிரசங்கித்தான் இருக்கு. என்ன நீதியை பிரசங்கித்திருக்கோம்? ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்கோம். எப்படி? தேவனை விசுவாசிங்கன்னு சொல்லியிருக்கோம். மழை வரப்போகுது, அழிக்க போறாரு, பேழைக்குள்ள வாங்கையான் இருப்பார். வேற என்னையா அவர் பிரசங்கித்திருப்பாரு? பாவம் செய்யாதுங்க, தேவனை விசுவாசிங்க, மழை ஒண்ணு வருது. மழையா? மழைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல அவங்க பார்த்தது கிடையாது. அப்ப இவங்களெல்லாம் பைத்தியக்காரன் நினைச்சிருப்பாங்க. பிரசங்கம் பண்ணும் போதே இவன் பைத்தியக்காரன். நான் அதனாலதான் இந்த தெருக்கள்ல ஊழியம் பண்ணக்கூடியதான அவங்களெல்லாம் நான் ரொம்ப கனமா வச்சிருப்பேன். ஏன்னா அவங்களெல்லாம் நீங்க பாருங்க, ஒரு பக்கரையும் போட்டுட்டு தன் குடும்ப வீட்டுக்கு வேலைகள் வரைக்கும் செய்யாம அது ஒவ்வொரு இடமா போய் இந்த டிராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தெரியும். பார்த்த பைத்தியக்காரன் போல தெரியும். ஆனா எனக்கு அவங்கள பார்த்து கனம் வரும். ஏன்னா அவங்கள பார்க்கும்போது நாடோடி மாடி இருந்தாலும் தேவனுடைய பார்வையில விசேஷமானது. ஒரு சிலர் எல்லாம் நான் கேட்பேன், எதனால இப்படி பண்றீங்க நீ? அப்போ ஒரு சில நன்மைகளை தேவனை பெற்றுக்கொண்டதுனால அவருக்கு சாட்சியா இருக்கணும்னு சொல்லி 2 நாள் வேலைக்கு போவோம், 2 நாள் வேலைக்கு போக மாட்டோம், அந்த சம்பளத்துல தான் நாங்க ஊழியம் பண்றோம்லாம் சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். நமக்கு அவங்களெல்லாம் பார்த்தா பரதேசியமா இருக்கும். உங்களை எத்தனை பேர் பரிகாசம் பண்ணியிருப்பீங்க, பிழைக்க தெரியாம வீடு வீடா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஆவிக்குரியவங்க, அவங்களுக்கு தெரியும் உலகம் அழிய போகுது, கொடுக்க வேண்டியதான சுவிசேஷத்தை கொடுப்போம், தப்ப வேண்டிய தப்புமே. நோவா அந்த காலத்துல நீதிய பசங்க தான். அது எதுவா இருந்திருக்கும்? தேவன் வரப்போகிறார், நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்குது, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க, பாவத்தை விடுங்க, மழை வரப்போகுது, நீ பேழைக்குள்ள வா. சிரிச்சிருப்பாங்க, பரிகாசம் பண்ணிருப்பாங்க. முடிவு அவர்களுக்கு பரிதாபம். ஆவிக்குரியவர்களாக தேவ வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கூடியதான் நாங்க உங்க பார்வையில பைத்தியக்காரனா இருக்கலாம். நாங்க உங்களுக்கு எப்படி இருக்கலாம்? பைத்தியக்காரனா இருக்கலாம். ஆனா வருகையிலும் எடுத்துக்கொள்ளப்படுறதிலும் அல்லது இந்த உலக வாழ்க்கையில எங்க மூச்சு போகும்போது நாங்க அங்க இருப்போம். உங்களுடைய முடிவு பரிதாபமா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுறத காதுள்ளவன் கேட்கணும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுவிசேஷங்கிறது அது தேவனுடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, பரிசுத்த மனுஷர்களை கொண்டு அது எழுதப்பட்டதான ஒரு ஆவியானவர் சபையை உணர்வடைய வேண்டும் என்று எச்சரிக்கிறார். சபைக்கு சொல்லுகிறது காதுள்ளவன். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாருக்குமே காது இருக்கு, ஆனா உணர்வு இருக்காது. காது இருக்கு, உள்ள போற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள போகாது, இதயத்துல பதியாது. அவங்களுக்கு நிலைமை பரிதான். அப்ப இதுவரைக்கும் நான் சொன்ன காரியம் என்ன? ஜெபம். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த சபையில கிரியை நடக்கவே செய்யாது. அப்போ உணர்வே இல்லாம பண்டிகையை கொண்டாடணும், சாப்பிடணும், குடிக்கணும். அதாவது சொல்லுவாங்களே, நோவாவின் காலத்துல பெண் கொண்டோம், பெண் கொடுத்தோம், பண்டிகை சாப்பிட்டோம், கொடுத்தோம். இப்ப உங்க மைண்ட் செட் எல்லாம் அப்படிதான். உங்களுக்கு எதுக்கு ஆண்டவர் ஆராதிக்க வரீங்க? இனி ஒரு வாரம் இந்த ஒரு ஆபத்தை வந்துடக்கூடாது, அதனால என்ன ஆராதனை போயிட்டு வரும், அப்படிதான் வரீங்க. அப்போ நீங்க சாப்பிடுறதுல குறை வந்துடக்கூடாது, உங்க வாழ்க்கையில ஒரு குறை வந்துடக்கூடாது, அதுக்காக தான் ஆண்டவரை தேடுறீங்க. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. அவர் உங்களோடு பேச விரும்புறார். தேவன் உங்களோடு பேச விரும்புறார். இயேசு கிறிஸ்து உங்களோடு பேச விரும்புறார். நீங்க என்ன செய்யணும்? அவரோட பேச உங்க நேரத்தை ஒதுக்குங்க. நேரம் இல்லை நீங்க சொல்லிடலையானால் அது உங்களுக்கு தான் கேடா இருக்கு. மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இந்த இரக்கங்களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பிற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லையில்லாத உடைய கிருபைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, நீர் எங்கள் நல்லவராயிருந்து இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்த தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நடப்பித்த கிரிகளுக்காக ஸ்தோத்திரம். பேசி அறிவித்த திருவார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்திலும் தங்க கிருபை செய்ய முடிக்கின்றோம். பரமிதாவே, ஒவ்வொருவரும் ஜெபஜீவி உடையவர்களாக, ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை உமக்கேற்றவர்களாக நடத்தக்கூடியவர்களாக இருக்கும் கிருபை செய்ய முடிக்கின்றோம். ரட்சிக்கப்பட கிருபை செய்தலும், பின்மாற்றமாக நிறைந்து விடுதலை பெற கிருபை செய்தலும், பரிசுத்த குறைவோடு காணப்படுகிற பரிசு மாதிரி பூர்ணமாக பெற்றுக்கொள்ள கிருபை செய்தலும், நல்ல விதாவே ஆவின் அபிஷேகம் பெறாதல் ஆவின் அபிஷேகம் பெற கிருபை செய்தலும், சபையிலே கிரியை செய்ய ஆண்டவரே. ஐயாவுடைய அதிகமான பாடுகள், சாட்சிகளுடைய பாடுகளை இந்த நினைவு கூர்ந்து நெருக்கரியை செய்ய முடிக்கின்றோம். பெருமிதாவே, எல்லாருடைய நிலைமைகளை பார்த்தாலே அனல் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தேவனாய நீர் வாந்தி பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். பரமிதா, நிலையில் இருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு சபையிலே ஒரு எழுப்புதல் உண்டாக கிருபை செய்தலும். பரமிதா, நோய்களை குணமாக்கிலும், வியாதிகளை குணமாக்கிலும், பிசாசுகளை துரத்திலும்,
விசுவாசிகளையும் சபைக்கு வரக்கூடியதான ஜனங்களையும் எல்லாரும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தலும், குடும்பத்தை ஆசீர்வதித்தலும், செய்கிற தொழிலை ஆசீர்வதித்தலும், மனைவி புருஷன் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்தலும், உலகத்தை கண்ணோக்கி பார்த்தல், அழிவு மோசங்கள் தீங்கள் நேக்கலாக்கி உலகத்தை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்தல். பரமிதாவே, நாள் வரைக்கும் ஊழியத்தை பாதுகாக்கிற தேவனை, எல்லா பிரசங்கமால் எல்லா ஊழியக்காரர்களையும் பாதுகாத்தலும், குறிப்பாக சுகம் இல்லாமல் இருக்கிறவர்களையும் நீதாமை வியாதி படுக்கையில் தாங்கி சுகத்தை கொடுக்க முடிக்கின்றீர். வீட்டில் போகிற ஒருவரோடும் கூட இருந்தாலும் இனி வரக்கூடிய தான் நாட்கள், நேரங்கள், நிமிஷங்கள் எல்லாவற்றிலும் எல்லாரையும் எல்லா தீமைக்கும், தீய சக்திகளின் கிரியைகளுக்கும், பொல்லாத அணுக்களுக்கும், நோய் வியாதியில் உண்டாக்குற அணுக்களும் எல்லாவற்றுக்கும் விலக்கி எல்லாரையும் மக்களும் இரத்தத்துக்குள்ளும் 5 அடைக்கலத்தில் வைத்து விசேஷமாய் பாதுகாக்க முடிக்கின்றீர். தங்கள் வீடுகளை குறிப்பிட்ட சமயத்தில் போய் சேர வாகன வசதிகளை கட்டளிட்டால், நடந்து போகிறவர்களும் வாகனத்தோடு போகிறவர்களும் பாதுகாத்தாலும், இரவுக்குரிய நன்மைகளை எல்லாருக்கும் கட்டளிட்டாலும், இனி வரக்கூடிய நாட்களிலும் பாதுகாத்தாலும், யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் நம் அனைவரோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென்.